ஓம் சாந்தி. 10/12/24 बाबा சொல்றாங்க, मीठे बच्चे तुम्हारा यह रिकॉर्ड संजीवनी बूटी है, इन्हें बजाने से मुरझास निकल जाएगी. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பாடல்கள் சஞ்சீவினி மூலிகைகள். உங்களுடைய இந்த பாடல்கள் சஞ்சீவினி மூலிகைகள். இதை ஒலிக்கச் செய்வதால் வாட்டம் நீங்கி போய்விடும், சோர்வு நீங்கி போய்விடும். பாட்டு கேளுங்கன்றார் பாபா. சில வானிலை பாட்டெல்லாம் தேவையில்லை அப்படிப்ப. இன்னைக்கு எந்த ஆத்மாவுக்கு தேவையோ தெரியல. உங்கள் கையில் பாபா வானிலே சொல்லுவார், 4-5 பாடல் எப்பவுமே இருக்கட்டும். அதை கேட்டதும் உங்களுக்கு உற்சாகம் வரணும், நல்ல யோகா வரணும், தைரியம் வரணும், நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி சில பாபா பாட்டு, பாபா சொல்கிறதுன்னு பாபாவுடைய யஜ்ஞத்தில் உருவாக்குன சில பாடல்கள் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கணும். அதை கேட்டதுமே உங்களுக்கு அந்த வாட்டம் போயிடும், சோர்வு போயிடும், அல்லது விரக்தி போயிடும் அப்படின்ட்டார். அவஸ்தா बिगड़ने का कारण क्या है? किस युक्ति से अवस्था बहुत अच्छी रह सकती है? ஸ்திதி கெட்டு போவதற்கு காரணம் என்ன? ஸ்திதி கெட்டு போவதற்கு அல்லது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? எந்த யுக்தி மூலமாக ஸ்திதியை மிக சிறந்ததாக வைத்துக்கொள்ள முடிகிறது? எந்த யுக்தி மூலமாக ஸ்திதி மனநிலையை மிகச் சிறந்ததாக வைத்துக்கொள்ள முடிகிறது? ஞானம் இல்லை அப்படிங்கும்போது, ஞான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸ்திதி கெட்டு போயிடுது. பிகடு ஜாத்தாக ஸ்திதி கெட்டு. ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே ஈஸியாகிடும். யோகா பண்ணால் ஸ்திதியை சரி செஞ்சிட முடியும். ஞானம் சரியா இல்லைங்கிறதுனால ஸ்திதி கெட்டு போகுது. யோகா பண்ணால் அந்த ஸ்திதி சரியாயிடும். பாபா சொல்றாங்க, ஞானிக்கு டான்ஸ் நகி கர்த்தே. முதல் பதில் என்ன சொல்றாங்கன்னா, ஞானத்தின் நடனம் ஆடுவது இல்லை. ஜர்முயி ஜகுமுயுமே அப்பனா சமை கவா தேத்தேகே. கோள் சொல்லுதல் புறம் சொல்லுதலில் தன்னுடைய நேரத்தை தொலைத்து விடுகிறார்கள். வீண் பேச்சு வம்பு பேச்சுக்களில் தன்னுடைய நேரத்தை தொலைத்து விடுகிறார்கள். இஸ்லியே அவஸ்தா பிகடு ஜாத்தேகே. அதனால ஸ்திதி கெட்டு போயிடுது. ஞான டான்ஸ் இல்லை, ஞானம் இல்லைன்னாலே அப்புறம் என்னதுதான்? வீண் பேச்சு வெட்டி பேச்சில் தன்னுடைய நேரத்தை தொலைக்கின்றார்கள். ஆகவே ஸ்திதி கெட்டு போய் விடுகிறது. 2வது பாயிண்ட், दूसरों को दुख देते हैं तो भी उसका असर अवस्था पर आता है. மற்றவர்களுக்கு துக்கம் தருவதாலும் அதன் பாதிப்பு நம்முடைய ஸ்திதிக்கு வந்து விடுகிறது. மற்றவர்களுக்கு துக்கம் தருவதாலும் அதன் பாதிப்பு தன்னுடைய ஸ்திதிக்கு வந்து விடுகிறது. நான் ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. பொதுவாக பக்தியிலெல்லாம் அந்த வார்த்தை சொல்லுவாங்க, மந்திரவாதி யாருக்காவது சூனியம் வைக்கிறாங்க, ஏவல் விடுறாங்க, அது சரியான டார்கெட்டில் அடிக்கலைன்னா அந்த ஏவல் திரும்பி என்ன பண்ணிடுமாமா, ஏவல் வச்சவங்களே தாக்கிடும். பொதுவாகவே இந்த பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறவங்க லைஃபு குடும்பம் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது. அடுத்தவங்க அது அப்படித்தான், எதை கொடுக்குறோமோ அது பல மடங்கு என்ன பண்ணிடுது, வந்துடுது. மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்பதாலும் அதன் பாதிப்பு ஸ்திதிக்கு வந்து விடுகிறது. அவஸ்தா அச்சி தப் ரகேகி ஜப் மீட்டா ஹோக்கர் சலேங்கே. எப்பொழுது இனிமையாகி நடப்பீர்களோ அப்பொழுது ஸ்திதியும் நன்றாக இருக்கும். எப்பொழுது இனிமையாகி நடப்பீர்களோ அப்பொழுது ஸ்திதியும் நன்றாக இருக்கும். யாது பர் பூரா அட்டென்ஷன் ஹோகா. நினைவின் மீது முழு கவனம் இருக்கும். நினைவின் மீது முழு கவனம் இருக்கும்.
रात को सोने के पहले कम से कम, இது முக்கியமான தாரணை பாபா எனக்கு சொல்கிறார், குறித்து வச்சுப்போம். பாபா அடிக்கடி சொல்லுவாங்க, பாக்கியசாலி யாரோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் சவால் தான். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் எவ்வளோ நேரம் யோகா பண்ணுறோமா, அதாவது சாயங்காலம் யோகா பண்ணுறோம், ஓகே. பாபா சொல்கிற வார்த்தை, ராத்துக்கோ சோனேக்கே பகலே கம்சே கம் ஆதா கண்டா யாதுமே பைட்டோ, இரவு தூங்குவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் அரை மணி நேரம் நினைவில் அமருங்கள். फिर सवेरे उठकर याद करो, பிறகு அதிகாலை எழுந்து நினைவு செய்யுங்கள். तो अवस्था अच्छी रहेगी, அப்போ ஸ்திதி நன்றாக இருக்கும். சூரஜ்பாய் தன்னுடைய பழைய கிளாஸில் எல்லாம் சொல்லியிருக்கிறார், ஆரம்ப காலத்தில் மதுபன் சரண்டர் ஆன புதுசில் ரொம்ப மன உளைச்சல் இருக்கும் அப்படிம்பார். அப்போது அவர் அதுக்கு கடைபிடிச்ச யுக்தி இதைத்தான் சொல்கிறார், 1 hour நான் தூங்குறதுக்கு முன்னால் யோகா பண்ணுவேன் அப்படிம்பார். 1 மணி நேரம். சாயங்காலம் யோகா வேறு, அமிர்தவேளை யோகா வேறு, முரளி கிளாஸுக்கு முன்னால் யோகா வேறு, தூங்குறதுக்கு முன்னாலே அவர் 1 மணி நேரம்னு சொல்லுவார். பாபா கொஞ்சம் இறக்கப்பட்டு அதெல்லாம் தேவையில்லை, எவ்வளோ நேரம் பண்ண சொல்கிறாங்க, அரை மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னால் நினைவு செய்கிறதுனால நினைவில் உட்காருங்கன்றார். அப்புறம் அதிகாலையில் எழுந்து நினைவு செய்யுங்க, அப்போ ஸ்திதி நன்றாக இருக்கும். கீத் கோன் ஆயா மேரே மனுக்கே துவாரே, பாடல். என் மனமெனும் வாசலில் இன்று வந்தவர் யார், என் மனம் எனும் வாசலில் இன்று வந்தவர் யார். ओम शांति। यह रिकॉर्ड भी बहुत बाबा ने बनवाया बच्चों के लिए. இந்த பாடல் கூட பாபா குழந்தைகளுக்காக செய்ய வைத்திருக்கிறார். इनका अर्थ भी बच्चों के सिवाय कोई जान नहीं सकते. இதற்கான அர்த்தத்தை கூட பாபாவை குழந்தைகளை தவிர்த்து வேற யாரும் புரிஞ்சிக்க முடியாது. பாபா பாட்டு பாபா குழந்தைங்களை தவிர உண்மையான அந்த நுணுக்கமான அர்த்தத்தை வேறு யாராலும் புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோத்துக்கும் இது சினிமா பாட்டு, உலகத்தில் உள்ள பாட்டு, அதை பாபா நமக்கு போட்டு காமிச்சாருன்னா அதனுடைய அர்த்தம் நமக்குத்தான் அதனுடைய நுணுக்கம் தெரியும். நம்முடைய பாட்டை உலகத்தில் கேட்டாங்க அப்படின்னா அவங்க ரசிப்பாங்க, அவங்களும் ஒரு அர்த்தம் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஞான சகிதமாக மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாது. बाबा ने कई बार समझाया है कि ऐसे अच्छे रिकॉर्ड घर में रखने चाहिए, फिर कोई मुरझाइश आती है तो रिकॉर्ड बजाने से बुद्धि में झट अर्थ आएगा, तो मुरझाइश निकल जाएगी. பாபா பல முறை புரிய வைத்திருக்கிறார், இது மாதிரியான நல்ல பாடல்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஏதேனும் காரணத்தினால் சோர்வு விரக்தி வருகிறது எனில் இந்த பாடல்களை ஒலிக்கச் செய்வதால் புத்தியில் அதனுடைய அர்த்தம் உடனடியாக வந்துவிடும். 1 மணி நேரம் கிளாஸ் கேட்குறதும் ஒன்று, நல்ல பாபா பாட்டை வரி கேட்டாலே போதும். ஏன், என்ன வித்தியாசம்? அந்த பாடல்னு சொல்லும்போது அதில் அந்த ராகம், அந்த இசை அதெல்லாம் சேரும்போது அதனுடைய பாவனை இன்னும் தூக்கும். சென்டென்ஸாக சொல்கிறதுக்கும் அதை ஒரு ராகமாக சொல்கிறதுக்கும் அதை மியூசிக்கோடு சேர்த்து சொல்லுக்கும், அது ஆள் மனசில் போய் தைக்கும். அப்போது பாபா என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் பாட்டு இருக்கட்டும். சில பேர் இப்போ எப்பவும் ஒரு சமயம் ஒருத்தவங்க யார்கிட்டையோ சொல்லும்போது கேட்டோம் பக்கத்தில், என்ன டீ கடைக்காரன் மாதிரி எப்போ பார்த்தாலும் பாட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க. டீ கடைக்காரன் அந்த காலத்தில் டீ கடைனாலே ஸ்பெஷலாக என்ன இருக்கும் அப்படின்னா, அப்போல்லாம் பெருசாக எல்லார் வீட்லேயும் டேப் ரெக்கார்டர் இருக்காது. அப்போ டீ கடைனாலே பாட்டு, என்ன எப்போ பார்த்தாலும் டீ கடைக்காரன் மாதிரி பாட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க. பாபா இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, எப்போமாவது சோர்வு ஏற்படும் பொழுது, எப்பவும் இல்லை, பாட்டு எப்போ போடணுமாமா, மற்ற நேரத்துலலாம் சைலன்ஸ் மியூசிக். அப்புறம் எப்போமாவது பாட்டு போட்டால் சோர்வு வந்தால் தான் இல்லை, தேவைப்பட்டால் தானே. இப்போ சாப்பிட்றது எப்போ சாப்பிடுவோம், பசிச்சா சாப்பிடுவோம். தண்ணி எப்போ குடிக்கிறோம், தாகம் எடுத்தா. ரொம்ப சிந்தனை எங்கேயோ போதா, ஒரு பாட்டு போதும்.
சிந்தனை உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சா, பாட்டை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாட்டிலேயே என்ன பண்ணிட வேண்டாம், போயிட வேண்டாம். பாபா சொல்கிறாங்க, எப்பமாவது மொத்தத்தில் சொல்கிறார், சோர்வு என்பது ஏற்பட்டால் அப்பொழுது இந்த மாதிரி பாடல்களை ஒலிக்க செய்வதால் புத்தியில் அதனுடைய அர்த்தம் உடனடியாக வந்துவிடும், இந்த சோர்வு நீங்கி போய்விடும் அப்படின்றார். இந்த எக ரெக்கார்டு சஞ்சீவினி பூட்டிக்கு இந்த பாடல்கள், பாபா நமக்கு கொடுத்துருக்கிற பாடல்கள் கூட சஞ்சீவினி மூலிகை போன்றது. மயங்கி கிடந்திருந்த அத்தனை வீரர்களையும், லட்சுமணன் உட்பட்ட வீரர்களையும் அந்த வாடப்பட்டதுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சிட்டாங்க. அப்போது அதுபோல் இந்த பாடல் கூட அப்படிப்பட்டது. பாபா டைரக்ஷன் தோ தேத்தாகே. பாபா சொல்கிறார், அடுத்த வரி பாருங்க, அவர் எவ்வளவு என்ன ஃபீலிங்கில் சொல்கிறாருன்னு நீங்களே சொல்லுங்கள். பாபா என்னமோ டைரக்ஷன் கொடுக்கின்றார், வார்த்தை பாருங்க. பாபா என்னமோ டைரக்ஷன் தருகின்றார். அப்புறம் பரந்து கோயி அமல் மே லாயே, ஆனால் யாரோ வெகு சிலர் இதை நடைமுறைப்படுத்துவார்கள். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், எனக்கே தெரியும். பொதுவாகவே நம்ம பேச்சை யாராவது கேட்கலன்னா நமக்கு என்ன வருது, வருதா, வரலாமா? நம்ம பேச்சை யாராவது கேட்கலன்னா நமக்கு என்ன வருது? ஆனால் பாபா சொல்கிறார், நான் சொல்கிறத சொல்லுவேன், ஆனால் என் பேச்செல்லாம் எல்லாரெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அமல்படுத்த மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதுலேயே அவருக்கு என்ன இருக்குது, சந்தோஷம் இருக்குது. பாபா திருப்தி அடைஞ்சிக்கிறார். நான் சொல்கிறேன், யாரோ ஒரு சிலர் இதை என்ன பண்ணுவாங்க, அமலுக்கு கொண்டு வருவார்கள். பாபாவுக்கு தெரியும், ட்ராமாப்படி அவங்களால தானே முடியும், கல்ப அவங்க தானே செய்கிறாங்க. செய்யாதவங்களை பற்றி கவலைப்பட்டால் யாருக்கு ஸ்திதி கெட்டு போயிடும். ஒரு பிரதர் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கும், இவருக்கும் பயங்கர டென்ஷன், மேலதிகாரி வயசானவர், அனுபவம் வாய்ந்தவர், அதை பற்றி சொல்கிறாரு, என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, இது பற்றியே நினச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, 80-20 ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா அதில் 80 பேர் தான் உருப்படியாக என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. ஒரு 20 பேர் என்ன பண்ண மாட்டாங்க, உருப்படியாக என்ன பண்ண மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. ஒரு 20ன்னா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இது எப்போமாமா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலேயாமா. இப்போ அவர் சொல்கிறார், அவர் போயிட்டார், இப்போ இவர் காலம், இவர் தான் சீனியர். இப்போ என்னென்னா, எங்கள் அலுவலகத்தில் ஒழுங்காக வேலை செய்கிறது 20% தான். 80% அவங்க என்ன பண்ணுறது இல்லை. இப்போ ஏன்னா காலம் மாறுது. இப்போ நான் புத்தியில் செட் பண்ணிக்கிட்டேன், 20% பேர் 80% வேலை செய்வாங்க. ரகசியம் பாருங்கள், 20% பேர் 80% வேலையை பண்ணுவாங்க. 80% பேர் அந்த 80% வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு 100 வேணும்னா அவங்க வேணும். நீங்கள் ஒரு காரியத்தை ஒழுங்காக செய்யணுன்னா இந்த 80% பேர் பெஞ்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு 20% வேலை கிடைக்குது இல்லையா, இந்த 80 அந்த 20 சேர்த்தா தான் என்ன பண்ண முடியும், 100 ஆக முடியும். 80% அப்போது நமக்கு ஒரு பக்குவம் வரணும். எல்லாரும்லாம் நம்ம பேச்சை என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாரும்லாம் பெர்ஃபெக்டாலாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. பாபா டைரக்ஷன் கொடுக்கின்றார், பரந்து கோயி அமல்மே ஆயி. ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்க, அமல்படுத்துவாங்க. அப்பு எக கீத்துமே கோன் ககத்தேகே. சரி, இப்போ பாபா பாட்டுக்கு வரார். இப்போது இந்த பாட்டில் யார் சொல்கிறார், நீங்கள் பாட்டுன்னு என் மனமனும் வாசலில், இன்று அதிகாலையில் என் மனமனும் வாசலில் வந்தவர் யார்? ஃபஸ்ட்டு தாட், கண் முழிச்சதுமே என் மனசுக்குள்ளே வந்தவர் யார்? இன்னைக்கு கவனிச்சோமோ முதல்ல, இல்லை அதுவாக இஷ்டத்துக்கு திறந்த வீடுன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்குதா? இல்லை நான் கதவை கவனமாக திறக்கிறேன், வாசலில் பாபா நின்னார், அன்போடு ஆராத்தி எடுத்து உள்ளே வர வச்சேன், அப்படியா? இல்லை யாரோ வந்தாங்க, அப்புறம் திடீர்னு பாபா அப்படின்னு தாட்டு வந்துச்சா? பாபா கேட்குறாங்க, இப்போ இந்த பாடலில் யார் சொல்கிறார், என் மனமெனும் வாசலில் வந்தவர் யார்? ஏன்னா
பாபா உங்கள் மனசில் வந்துட்டாருனாலே அதுதான் நிஜம். உண்மையிலேயே உங்கள் உள்ளத்தில் யார் இருக்கிறா? பாபா இருக்கிறார். அன்னைக்கு நம்ம கேட்டோம் இல்லையா, ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, உலட்டுச்சு வண்டி. அப்போ மொத்த பஸ்ஸில் உள்ளவங்களும் என்ன கத்துறாங்க? பிகேஸ் பாபான்னு கத்துறாங்க. அதுக்குள்ள பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைன்னா பாபான்னு கத்துவீங்க. அப்புறம் அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாலையும் பாபாவை நினைக்கலன்னா தான் பாபான்னு கத்துவோம். நீங்கள் இயல்பாகவே பாபா நினைவிலே போயிட்டுருக்கீங்க, அது வண்டி உலட்டுதுன்னா நீங்கள் பாபாட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? கத்த மாட்டீங்க. கத்துறதுன்றது என்னது? முட்டாள்தனம், பக்தி, அறியாமை, ஒழுங்காக யோகா பண்ணாதவங்க பாபா நினைவிலே இருக்கிறாங்க. நான் சில பேர் இப்படியும் அனுபவம் சொல்லியிருக்கேன். சில பிகேஸ் என்னன்னே தெரியல, நான் அசரீரி பயிற்சி பண்ணிகிட்டே வந்தேன், சம்மந்தமே இல்லாமல் நான் அப்படியே டிட்டாச் ஆகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் அப்பவும் சாட்சியாக பார்க்குறேன். பெருசாக வேதனை தெரியல. நிறைய பேர் வந்தாங்க, தூக்கிட்டு போனாங்க. அப்போது இது எப்படி இருக்குது? அசரீரி பயிற்சி முன்னாலேயே வந்துடுச்சு. பாபா இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா, நாளைக்கும் விநாசத்தை நம்ம சந்திக்க போகிறோம். அதுக்கு முன்னாலேயே அசரீரி பயிற்சி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த விநாசம் என்னவாவே தெரியாது, பிரச்சனை என்னவாவே தெரியாது, கஷ்டம் என்னவாவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஃபீல் பண்ண பிறகுலாம் பாபான்னு கத்துறதுல ஹெல்ப் பண்ணலாம். அது பக்தனுக்கு செய்கிற மாதிரி தான் செய்வார். பாபா சொல்கிறாங்க, காலையில் கண் திறக்கும்போது இயல்பாகவே பாபா. அதுதான் உண்மையான பாபா சொல்வார். சம்பந்தம் பல சம்பந்தம் இருக்குது, பெஸ்ட்டு எதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லலாம். நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு நியாயம் சொல்லலாம். அப்பா பிள்ளைன்னா அதில் சொத்து கிடைக்குது, அம்மானா பால்னை கிடைக்குது. சில வானிலை சொல்வார் நாயகன் நாயகி சம்பந்தம். இவங்களுக்கு இயல்பாகவே நேச்சர். இல்லைன்னா ஒரு பிறந்த குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு சம்பந்தம். வளர்ந்த குழந்தைக்கும் தாய்க்குமான சம்பந்தம் இல்லை. பிறந்த குழந்தை தான் கண்ணை திறந்தாலே அது யாரைத்தான் தேடும்? அப்பம் பெற்ற அம்மா தான் கண்ணை முழிச்சா யாரை தேடிட்டு இருப்பாங்க? வளர்ந்துச்சுன்னா அது போயிடும். ஒன்று ஒரு நாயகின்னா அவங்க ஆக்சுவலாக இப்படித்தான் இருப்பாங்க. நாயகின்னா பாபா அதுக்கும் சொல்லுவார். கிளாஸில் பெரியவங்க சொல்லுவாங்க, கணவன் மனைவி இல்லை, காதலன் காதலி அப்படிம்பார். அது கூட ரொம்ப சாதாரணமாக போயிடும். அது அந்த துடிப்பு நினைவு இருக்கு இல்லையா, நாயகன் நாயகி சம்பந்தம். நீங்கள் பாபாவை அப்படி நினைக்கணும். கண் திறக்கும் போது பாபா. அது யாரால இயல்பாக முடியும்னா, நீங்கள் நாயகியாக இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அந்த நாயகனை கண் திறக்கும் போதே தேடுவீங்க. முதல்ல அவங்க மெசேஜ் பார்ப்பாங்க, போட்டிருக்காங்களா இல்லையா, மெசேஜ் வந்திருக்கா இல்லையா, என்னை ஏன் நீ நைட்டுக்கு. இது இயல்பா, உலகத்தில் இது இயல்பு. நீ என்னை எப்பவும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என்னை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாயகி நாயகனுக்கு போடுற கண்டிஷன் இது உலகத்தில். பாபாவும் கிட்டத்தட்ட அப்படித்தான் வச்சுருக்கிறார். எப்பவுமே நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஏன்னா அந்த நாயகிக்கு பயம் இருக்கும், நீ வேற யாரையாவது என்ன பண்ணிடக்கூடாது. பாபாவுக்கும் அதே பயம் இருக்குது. நீ என்னையை விட்டால் கண்டிப்பாக மாயாவைத்தான் நினைப்ப. மாயாவை நினச்சா நீ அவ்வளோதான் காலி. அந்த நாயகி நாயகனுக்கு ஒரு விதமான சுயநலம், தான் லாபத்துக்காக அவங்க நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஆனால் பாபா என்ன நினைக்கிறாருன்னா, உங்கள் லாபத்துக்காக நீங்கள் என் கூடவே இருங்க, உங்கள் லாபத்துக்காக என்னையை நினச்சிட்டே இருங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, பாடல் என்ன? கண் திறந்ததும் என் இதயத்தில் யார் வந்தார். மனசில் இல்லை, இதயத்தில் யார் வந்தார். மனசுலலாம் அது நிறைய வேறு வேறு விஷயம். இதயம்தான் அன்பு, அது கள்ளம் கபடம் இல்லாதது. பாபா சொல்றார், இதயத்தில் யார் வந்தார். ஜோ ஆக்கர் கியான் டான்ஸ் கர்த்தேகே. யார் ஞான நடனம் ஆடுகிறார். சூப்பர் பாயிண்ட். கண் திறந்தது ஒரு பாயிண்ட் பாபா சொல்லியிருப்பார். ஞான நடனம்னா குதிக்கிறது, கொண்டாடுறது. பாபா காலையில் காதில் ரகசியமாக ஞானம் சொல்லலை, ஒரு டான்ஸ் போட்டுட்டு போயிட்டாராமா. அப்படியா? இன்று காலையில் உங்கள் மனசில் யார் வந்தா ஞான நடனம் ஆடியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ககுத்தேகே உலகத்தில் சொல்லப்படுது, கோபிகைகள் கிருஷ்ணனோடு நடனம் ஆடினார்கள். பாபா சார், கிருஷ்ணக்கோ நச்சாத்தி தி யகுத்தோ ஹை நகி அப் பாபா ககுத்தேகே ஹே சாலிகிராம் பச்சு. அப்போ அவர் புல்லாங்குழல் வாசிக்கிற வாசிப்பில் யாராலையும் சும்மாலாம் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பால் கறந்தாலும் அதில் ஒரு நடனம் இருக்கும், மாடு மேய்ச்சாலும் நடனம் இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குது?
பாட்டு ஓடிட்டுருக்குது. அது மாதிரி பாபாவுடைய வாணி கேட்டுட்டு இருந்தோம்னா எங்கே போனாலும் ஒரு டான்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டான்ஸ்னால் என்ன அர்த்தம்? குஷின்னு அர்த்தம், ஹாப்பின்னு அர்த்தம். ஹாப்பியாக இருந்தால் கையும் காலும்லாம் சும்மா, ரொம்ப குஷியாக இருந்தால் தர காலில் நிற்காது. பாபா சொல்கிறார், அந்த கோபியர்களோடு கிருஷ்ணரும் நடனம் ஆடினார். கோபியர்கள் கிருஷ்ணரை நடனம் ஆட வைத்தார்கள். கிருஷ்ணர் கோபியர்களை என்ன பண்ணாங்க? நடனம் ஆட வச்சாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது பாபா கூறுகிறார், ஹே சாலிகிராம் குழந்தைகளே, சப்கோ ககத்தேகேனா எல்லாருக்கும் கூறுகிறார் இல்லையா? ஸ்கூல் மானா ஸ்கூல், ஜகாம் படாயி ஹோத்தீகே, எகபி ஸ்கூலுகு. பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடம் தான், அங்கே பாடம் நடத்தப்படுது, இதுவும் பள்ளிக்கூடம். குழந்தைங்களாகி நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஹமாரி தில்மே கிஸ்கி யாத ஆத்தீகே, என்னுடைய இதயத்தில் யாருடைய நினைவு வருகிறது? சட்டுன்னு யார் ஞாபகத்தில் வரும்? உங்களுக்கு ப்ராப்ளம்னா சட்டுன்னு யார் ஞாபகத்தில் வர்றாங்க? பாபா கரெக்டு. ஆனால் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் பாபாவா இல்லையா? பாபா சொல்கிறாங்க, பிரச்சனைனா யார் ஞாபகத்துக்கு, சந்தோஷம்னா உடனே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருது? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே உங்களுக்கு யார் ஞாபகத்தில் வருது? யாராவது திட்டி விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு உடனே யார் ஞாபகத்தில் வருது? எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பாபாட்ட வந்தீங்கன்னா பாபா உங்களை எப்படி பார்ப்பாரு? பேசுகிறவங்கள்ட்டெல்லாம் பேசி சொல்கிறதெல்லாம் சொல்லி அப்புறம் பாபாட்ட வந்தால் தெரியும் நமக்கு. பாபா சொல்கிறாங்க, எனக்கு உடனடியாக யார் ஞாபகம் வருகிறது? நீங்கள் பாபாட்ட போயிட்டீங்கன்னாலே ரெண்டாவது ஒப்பீனியனுக்கு யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம், செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க உலகத்தில் இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட கேட்டாலே ஆப்ரேஷன் சொன்னாலே உடனே என்ன பண்ணிட முடியாது நம்மளால். இந்த ஆப்ரேஷன் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டமும் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாபாட்ட போயிட்டீங்கன்னா என்ன தேவைப்படாது? செகண்ட் ஒப்பீனியன். நீங்கள் ஒவ்வொருத்தட்டியாக போய் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் பாபாட்ட போனோன்னு நச்சுன்னு நெத்தியில் எடுத்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவார், அதுலேயே மனசு சாந்தி ஆகிடும். ரைட், ஓகே. பெரும்பாலும் யார்கிட்டையுமே நம்ம விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. பேசுனா ஞானம், ஷேரிங், சந்தோஷமாக, கொண்டாட்டமாக, இல்லை சேவையை பற்றி. மற்றபடி விஷயத்தை நாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அங்கே அவசியமே இருக்காது. எப்போ ஃபஸ்ட்டே பாபாட்ட பேசிட்டேன்னா, பாபா இப்படிலாம் நடக்குது, இதுக்கு என்ன பெரிய விஷயம், ஏன் எனக்கு அப்படி நடந்துச்சு, ஏன் அவங்களுக்கு அப்படி ஆச்சு, ஏன் அவங்க அப்படி நடந்துச்சு சொன்ன உடனே பாபா உடனே ஒரு பதில் சொல்வார். அதுலேயே மனசு என்னவாயிடுது? சாந்தி ஆகிடுது. பாபா கேட்குறாங்க, உங்களுடைய உள்ளத்தில் யாருடைய நினைவு வருகிறது? அவர் கோயிபி மனுஷிய மாத்திரக்கி புத்திமே எக பாத்தே நகி. வேறு எந்த மனிதர்களுடைய புத்தியிலும் இந்த விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு புத்தி பாபாட்ட போகணும். கண்ணை திறக்கும் போதே பாபான்னு தான் நமக்கு இருக்கணும். இந்த விஷயம் போகிறது இல்லை. यह एक ही समय है जबकि तुम बच्चों को उनकी याद रखते है और कोई उनको याद नहीं करते. இந்த ஒரே ஒரு நேரத்தில் மட்டும்தான் குழந்தைங்களாகிய உங்களுக்கு அவருடைய நினைவு இருக்கிறது. சங்கம யுகத்தில் மட்டும்தான். வேற யாருக்குமே அவரை நினைக்க தெரியாது. சும்மா பாபா பாபான்னு முருகா முருகான்னு சொல்கிற மாதிரி கிடையாது இல்லையா? உண்மையிலேயே அவரை நினைக்கிறது நீங்கள் மட்டும்தான். வேறு யாருக்கும் அவர் யாருன்னே தெரியாது, அட்ரஸ் தெரியாது. அப்புறம் எப்படி நினைப்பாங்க? பாபா கூறுகிறார், நீங்கள் தினசரி என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது தாரணை மிக நன்றாக இருக்கும். எப்படி நான் டைரக்ஷன் தருகிறேனோ அப்படி நீங்கள் நினைவு செய்வது இல்லை. ரிப்போர்ட் கொடுக்குறார். நான் சொல்கிற ஸ்டைலில் நீங்கள் என்ன பண்ணலை, நீங்கள் நினைக்கலை அப்படின்ட்டார். பாபாட்ட கேளுங்க, நீ என்ன தான் சொல்கிற? அவர் என்ன சொல்கிறார்? சிம்பிளாக சொல்கிறார், தேகம், தேக சம்பந்தம் எல்லாவற்றையும் மறந்து தன்னைத்தானே ஆத்மா என புரிந்து அப்புறம் எதை நினைவு செய். நான் பாபாட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கேன், பாபாட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன். பாபா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு. இந்த நம்ம நியூயார்க் மோகினி தீதி அனுபவம் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க ரிலேஷனில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க ட்ராவல் பண்ணி அவங்க அந்த குழந்தைய போய் பார்க்க போகிறாங்க. பார்த்து கொஞ்சம் நேரம் யோகா பண்ணுறாங்க, அவங்களுக்கு குணமாகுது. அவங்க ஃபேமிலியில் கிட்டத்தட்ட 20-30 பேர் பிகேஸ். அவங்க கேட்குறாங்க, ஏன் பாபா இப்படி ஓர வஞ்சனையாக இருக்கார்? நாங்களும் தான் பாபா பாபான்னு சொன்னோம், ஆனால் எங்களால் அந்த குழந்தைய ஒன்றும் சரி பண்ண முடியல. ஆனால் நீ குழந்தை என்ன ஆயிடுச்சு? சரி ஆயிடுச்சு. அவங்க சிம்பிளாக சொன்னாங்க, நான் அவங்கள ஆத்மான்னு பார்த்தேன், ரிலேஷன் என்ன பண்ணலை,
பார்க்கல. ஆனாலும் நான் எதையாவது சரி பண்ணலாம் சொல்லலை. ட்ராமாவில் என்ன இருக்குதோ என்னையே பாபா இங்கே கொண்டு வந்திருக்கிறா, நான் அவங்கள ஆத்மான்னு பார்த்தேன், சுப பாவனை வச்சேன், அவ்வளோதான். அது சரியாச்சு ட்ராமா. நான் அவங்கள என் மகா, என் மச்சான், என் சித்தி, என் பெரியப்பா அப்படிலாம் நான் என்ன பண்ணலை, பார்க்கல. நான் அவங்க சிம்பிள். அதுதான் தேகம், தேக சம்பந்தத்தை மறந்து தன்னை தானே ஆத்மான்னு புரிஞ்சு இவ்வளோ ஸ்டெப்பை தாண்டினாதான் எதுக்கு வேல்யூ, பாபாவை நினைக்கிறதுக்கு வேல்யூ. இது கிட்டத்தட்ட இந்த 7 கடல் 7 மலை தாண்டுற மாதிரி. அப்படி தானே? இல்லை ஒன்றுமே இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, பாபாட்ட தேகத்தை கொடுத்தாச்சு, தேக சம்பந்தத்தை கொடுத்தாச்சு. இதில் ஒரு கஷ்டமும் இல்லைன்னு சில சமயம் நினைக்கலாம், இல்லாமலையும் நினைக்கலாம். பாபா சொல்கிறார், ஜைசே மை டைரக்ஷன் தேத்தாகும் வைசே தும் யாத் நகி கர்த்தே ஹோ. எப்படி நான் டைரக்ஷன் தருகிறேனோ அப்படி நீங்கள் நினைவு செய்வது இல்லை. சில வைத்தியத்துக்கு பத்தியம் ரொம்ப முக்கியம். அந்த பத்தியம் கடைபிடிக்கலைன்னா அந்த மருந்து என்ன பண்ணாது, வேலை. ஏன் நிறைய பேருக்கு பாபா வேலை செய்ய மாட்டேங்கிறாரு? பிகேவே நிறைய பேர் பிகே மாதிரி இல்லையே, ஏன்? சிம்பிள். பத்தியம் என்ன பண்ணலை, ஒன்றும் தப்பு இல்லை. மருந்து மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, டாக்டர் மேலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பத்தியத்தில் தான் பிரச்சனையே இருக்குது. பாபா சொல்கிறார், நான் டைரக்ஷன் தர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலை, நினைக்கலை. மாயா தும்கோ யாத கரணே நகி தேத்தி. உங்கள் மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களை மாயா என்ன பண்ண விட மாட்டேங்குது, நினைக்க விட மாட்டேங்குது. பாபா குழந்தைங்களை விட்டு கொடுப்பாரா? என் பிள்ளை ரொம்ப யோக்கியந்தான், கூட சேர்ந்தது தான் சரியில்லை. பாபா சொல்கிறார், மாயா உங்களை நினைக்க விடுறது இல்லை. மேரே ககனே பர் தும் பகூத் கம் சல்தே ஹோ. ஏன் பேச்சுப்படி நீங்கள் ரொம்ப கம்மியாக நடக்கிறீங்க. என்ன மூடில் பாபா இருக்காருன்னு தெரியல. பாபா சொல்கிறார், மேரே ககனே பர் தும் பகுத் கம் சல்தே ஹோ और மாயா கே ககனே பர் பகுத் சல்தே ஹோ. ஆனால் மாயா சொல்கிறதெல்லாம் டக் டக்குன்னு கேட்டுடுறீங்க, உடனடியாக கேட்டுறீங்க. பொறுத்து போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பொறுத்து போன்றிருக்குது. கத்திருன்னா டமால்னு கத்தி விட்டுறோம். பாபா சொல்கிறார், என் பேச்சை ரொம்ப கம்மியாக, மாயா பேச்சை ரொம்ப அதிகமாக கேட்குறீங்க. கை பார் கஹாகே, நான் நிறைய முறை சொல்லிட்டேன்றார். ராத்துக்கோ ஜப் சோத்தேவோ, நீங்கள் ராத்திரி தூங்கும்போது தோ ஆதா கண்டா பாபாக்கு யாதுமே பைட்டு ஜானா சாகியே. 1/2 மணி நேரம் பாபா நினைவில் உட்காரணும். இல்லையா பாபா? இன்னைக்கு தானே நீ சொல்கிற. அவர் கல்பம் சொல்லிட்டு இருக்காரு. நினைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், தூங்குறதுக்கு முன்னால் 1/2 மணி நேரம் பாபா நினைவில் உட்கார வேண்டும். பல் ஸ்திரீ புருஷ ஹே இக்கட்டே பைட்டே வா அலக் அலக் பைட்டே. கணவன் மனைவியாக இருந்தாலும், சேர்ந்து இருந்தாலும், தனித்தனியாக இருந்தாலும் நினைவில் அமர வேண்டும். புத்தியுமே ஏக பாபிக்கு ஹி யாதரகே. புத்தியில் ஒரு தந்தையின் நினைவுதான் இருக்க வேண்டும். பரந்து கோயி விரலேகி யாது கருத்தே. ஆனால் வெகு சிலர் மட்டுமே, விரல் விட்டு எண்ணக்கூடிய வெகு சிலர் மட்டுமே நினைவு செய்கிறார்கள். மாயா புலா தேத்தீகே, மாயா மறக்க வைத்து விடுகிறது. फरमान पर नहीं चलेंगे तो பது கைசே பா சக்கேங்கே. கட்டளையின்படி நடக்கவில்லை எனில் எப்படி பதவி அடைய முடியும்? பாபாக்கோ பகூத் யாद करनागे. பாபாவை நிறைய நினைக்கணும், ஜாஸ்தி நினைக்கணும். சிவ பாபா ஆப் ஹி ஆத்மாவுக்கே பாப் ஹோ. சிவ பாபா நீங்கள் தான் ஆத்மாக்களுக்கு அப்பா. சப்கோ ஆப்சே ஹி வர்ஷா மில்னாகே. எல்லாருக்கும் உங்கள்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கணும். ஜோ புருஷார்த் நகி கர்த்தே ஹே. யார் புருஷார்த்தம் செய்யலையோ உன்கோ பி வர்ஷா மிலேகா. அவர்களுக்கும் ஆஸ்தி கிடைக்கும். தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரா? யார் புருஷார்த்தம் செய்யலையோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆஸ்தி கிடைக்கும். பிரம்மாண்டுக்கே மாலிக் தோ சப் பனேங்கே. பிரம்மாண்டத்துக்கு எஜமானர்களாக எல்லோரும் ஆவார்கள். பிரம்மாண்டத்துக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறாரு, என்ன கிடைக்காதுங்கிறத அவர் ஈஸியாக விட்டுட்டார். பிரம்மாண்டத்துக்கு எஜமானன் ஆகிடுவாங்க. ஆனால் விஸ்வத்துக்கு எஜமானன் ஆகிறது, பிரம்மாண்டத்துக்கு எஜமானன்னா முக்தி அடையுவாங்க. எல்லாருக்கும் என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும் இல்லையா? விநாசத்துக்கு அப்புறம் எல்லா ஆத்மாக்களும் என்ன கிடைக்க போகுது? முக்தி. அதாவது அவங்க தேடின அமைதி கிடைக்கும். அமைதி அனுபவம் பண்ணுறாங்கன்னு அவங்க பிரம்மாண்டத்துக்கு எஜமானன்.
ஆனந்தத்தை அனுபவம் பண்ணுறாங்கன்னு அவங்க விஸ்வத்துக்கு எஜமானன். பாபா சொல்கிறார், பாபா பேச்சுப்படி கேட்காதவங்களுக்கும் ஆஸ்தி கிடைக்கும். அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரம்மாண்டத்துக்கு எஜமானன் ஆகிறது, முக்தி. எல்லா ஆத்மாக்களுமே நிர்வாண தாமத்திற்கு டிராமா அனுசாரம் வருவார்கள். பல் குச்சிபி நேக்கரை, ஒன்றுமே செய்யாட்டாலும் கூட பரவாயில்லை, அவங்களுக்கு அது கிடைக்கும். அரை கல்பம் பக்தி செய்திருப்பார்கள். பரந்து வாபஸ் கோயி ஜானகி சக்தி, ஆனால் அவங்களா யாரும் வீட்டுக்கு போயிட முடியாது. நான் வந்து வழிகாட்டாத வரை. கோயினே ராஸ்தா தேக்காகி நகி, ஏன்னா யாரும் ராஸ்தா பாதையை பார்த்ததே இல்லை. ஒருவேளை பார்த்துருந்தா அவங்களுக்கு பின்னால் எல்லோரும் கொசு கூட்டம் போல போயிருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு முக்தி பற்றி தெரிஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு பின்னால் கோடிக்கணக்கான பேர் கொசு கூட்டம் போல போயிருப்பாங்க. மூலவதனம்னா என்ன என்பது கூட தெரியல. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான டிராமா. இது திரும்பி மீண்டும் நடைபெற்றுத்தான் ஆக வேண்டும். அப்போ தினமே தோ கர்மயோகி பன். இப்போ நீங்க பகல் பொழுதில் கர்மயோகி ஆகி தொழிலில் ஈடுபட வேண்டும். கானா பக்கானா ஆதி சப் கரம் கர்னாகே, உணவு சமைப்பது போன்ற எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். வாஸ்தவத்தில் நான் வேலை செய்ய மாட்டேன் என்று, அதாவது கர்ம சந்நியாசம் செய்வது கூட ராங், தவறுதான். சமைக்கிறது கூட வேண்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க பிச்சை எடுக்க போகிறாங்க. பாபா சொல்கிறார், அப்படி ஒரு கர்ம சந்நியாசம் என்பது ராங். கர்மா இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசி என்ற பெயரை பொய்யாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பகலில் தாராளமாக தொழிலை, கடமையை செய்யுங்கள். இரவிலும் அதிகாலையிலும் தந்தையை நல்ல விதமாக நினைவு செய்யுங்கள். जिसको अपनाया के उसको याद करेंगे तो मदद भी मिलेगी. யாரை இப்பொழுது தன்னுடையவர் ஆக்கி இருக்கிறீர்களோ அவரை நினைவு செய்யவும் வேண்டும், அப்பொழுதே உதவி கிடைக்கும். நகி தோ நகி மிலேகி, இல்லை என்றால் கிடைக்காது அப்படின்றார். யாரை தன்னுடையவர் ஆக்கி இருக்கிறீங்க, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தட்டு போய் நிற்கக்கூடாது. இல்லை, யாரை தன்னுடையவர் ஆக்கி இருக்கிறீர்களோ அவரை நினைவு செய்தால் உதவியும் கிடைக்கும், இல்லை என்றால் இல்லை அப்படின்றார். நினைவு செய்யவில்லை என்றால் உதவியும் இல்லை. செல்வந்தர்களுக்கோ சாகுகாரோங்கோத்தோ பாப்புக்கா பன்னேமி ஹிருதய விதீரின் ஹோத்தாகே, செல்வந்தர்களுக்கு பாபாவுடையவர் ஆகுவதில் இதயம் வலிக்கிறது. பிற பதவி நகி மிலேகா, பிறகு பதவியும் கிடைக்காது. இதயம் வலிக்கிறது அப்படின்னா எங்கே நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தெல்லாம் கேட்டுருவாங்களோ அப்படின்னு. ஆனால் செல்வந்தர்கள் பாபா குழந்தைங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரேர். ஏன்னா அவங்களுக்கு இதயம் என்ன பண்ணுது? ஏன்னா சம்பாதிச்ச காசை கொடுக்கறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம். இரவு பகல் பார்க்காம வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி மாங்குன்னு உழைச்சி தம்முன்னு ஈஸியாக கேட்டாங்கன்னு எப்படி கொடுக்க முடியும்? இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க கொடுத்துடலாம், அது சரியாக பயன்படுதா இல்லையா? அதை ராங்காக பயன்படும் போது அதெல்லாம் கண்ணால் என்ன பண்ண முடியாது, அது கஷ்டம்தான். இப்போ செல்வந்தர்களால் என்ன பண்ண, ஒரு பிரதர் சொல்லிகிட்டு இருப்பார், பக்தியில் இந்த பெரிய மளிகை கடைக்காரரு கோயிலில் வந்து விளக்கு ஊற்றுறதுக்கு என்ன கேட்பாங்களாமா, ஃப்ரீயாக கேட்பாங்களாமா. அவர் என்ன பண்ணுவாராமா, சூடனை வந்து நல்ல நுணுக்கி எண்ணெயில் கலந்து கொடுத்துருவாராமா. அவங்க அப்பா கேட்டிருக்கிறார், அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, அவர் பெரிய முதலாளி, இப்போ பையன் பொறுப்புக்கு கடை வந்துடுச்சு. என்ன பண்ணுற நீ? இல்லை கோயிலுக்கு என்ன கொடுக்குறேன், அதுக்கு எதுக்கு சூடனை உள்ளதுக்கு கரைச்சி போடுற? ஒருவேளை பூசாரி அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாருன்னா என்னைய, நியாயமாக இருக்குல்ல. அந்த காலத்தில் விளக்கெண்ணெய்ன்னு தனியாலாம் கிடையாது, கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கொடுத்துருக்கிறாரு. என்னத்து நல்லெண்ணெய் தான் கொடுப்பாங்க, சில பேர் நல்லெண்ணெய் கொடுத்தா நல்லதுன்ட்டுன்னு. நல்லெண்ணெயில் வந்து சூடனை வந்து இப்போ இடித்து நுணுக்கி. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், கொடுக்கறது ஓ வேலை, அங்கே என்ன ஆனாலும் அது சாமி நீ சாமிக்குன்னு கொடுத்துட்டே இல்லை, அதை நீ மறந்துடு. நீ கொடுக்கும்போதே சந்தேகத்தில் என்ன பண்ணாத, அவன் எடுத்துருவானோன்னு ஏன் நீ நினைக்கிற? நீ கொடுத்தாலே புண்ணியம். பாபா நமக்கு இப்போ ஞானத்தில் சொல்கிறாரு, நீ நினச்சாலே உன் லெட்டர் எனக்கு வந்துடுதுன்றார். நீ லெட்டரை எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே உன் லெட்டர் என்ன பண்ணிடுதுன்றாரு. அந்த நீ கொடுக்கணும்னு நினச்சாலே போதும். பாபா எண்ணங்களுக்கு தான் வேல்யூ கொடுக்குறாரு, பொருளுக்கெல்லாம் இல்லை. பாபாவுக்கு கொடுக்கணும், 1 கோடி ரூபா கொடுக்கணும்னு நினைங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். எல்லாருக்கும் அந்த தாட்டு
வராது. இது இது என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டோன்னா இதயம் என்ன பண்ணிடும், வலிச்சிடும். நான் கொடுத்த ஃபேனு ஓடாமல் கிடக்குதை யாரும் ரிப்பேர் பார்க்கலன்னு நினச்சா இதயம் வலிக்குமா வலிக்காதான்? நானே கஷ்டப்பட்டு செலவு பண்ணி நான் ஃபேனை போட்டிருக்கிறேன், அது யாரும் கண்டுக்காமல் இருக்கிறேன். அப்போது பாபா சொல்கிறார், இந்த இதய வலிலாம் யாருக்கு இல்லை? ஏழைங்களுக்கு இல்லை. அதுங்க பாட்டு வரும், உட்காரும், வாணி கேட்கும், போயிடும், பிரச்சனையே இல்லை. அதுங்களுக்கு சென்டரில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் பணம் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இது எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு வரும்போதெல்லாம் ஒன்று இதை பார்த்து ஐயோ இது யூஸ் ஆகலையே, அது யூஸ் ஆகலையே, இது அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே. பாபா சொல்கிறார், இதய வலி செல்வந்தர்களுக்கு என்ன பண்ணுது, ஏற்படுகிறது. பாபா சொல்கிறாங்க, ஃபிர் பதவி நகி மிலேகா. பாபாட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க அவங்க, அதனால் வர்றதுக்கே பயப்படுறாங்கன்னா அப்புறம் பதவியும் அவங்களுக்கு கிடைக்காது. பாபா பொருள் எல்லாம் கேட்கல, ஆக்சுவலாக பொருள் எல்லாம் கேட்கல, நாம் வச்சு உடையதான் ஆக்கிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் சிலர் வர்றதுக்கே பயப்படுறாங்க, அப்புறம் அவங்க தாரணையும் பண்ணலைன்னா பதவியும் கிடைக்காது. நினைவு செய்தல் என்னவோ ரொம்ப சகஜம். செல்வந்தர்களுக்கு பாபாவை நினைக்கிறது கொஞ்சம் சவால் தான். அவங்க சொத்தை காப்பாற்றுறதுலாம் அவங்களுக்கு முழு நேரமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கும். பெரிய பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் போய் பாருங்கள், பெரும்பாலும் சொத்து சண்டை இருந்துகிட்ருக்கும், சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று யார்கிட்ட இருந்தாவது சொத்தை வாங்க வேண்டியிருக்கும், இல்லை யார்கிட்ட இருந்தாவது சொத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கும். இதையெல்லாம் தாண்டி அவங்க பாபாவை நினைக்கிறது அவங்களுக்கு. பாபா சொன்ன சங்கமத்தில் ஏழையாக பிறக்கிறது பெரிய பாக்கியம். சங்கமத்தில் ஏழையாக பிறக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அது குமாரிலாம் சம்பாதிக்காமல் இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது. அப்புறம் யஜ்ஞம் எப்படித்தான் ஓடும்? பாபா நிமித்தமாக ஒரு பிரம்மாவை உருவாக்கின மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ஆத்மாக்களை என்ன பண்ணியிருப்பார், வச்சிருப்பார். ஆனாலும் பாபா சொல்கிறாங்க, செல்வந்தர்களுக்கு புத்தி பணத்துக்கு பின்னால் என்ன பண்ணிடுது, போயிடுது. அதனால் அவங்களுக்கு நினைவு செய்கிறது என்னவாயிடுது, தப்பாயிடுது. ஏன் கோவிலில் பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பெரிய பெரிய மாலையெல்லாம் வாங்க சொன்னாங்க? ஏன் பக்தியில் அப்படி உருவாச்சுன்னா ஒரு பிரதர் சொல்கிறார், அதுக்காவது கோயிலுக்கு வருவாங்க, நம்ம மாலை போட்டிருக்கிறது சாமி களத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. இல்லைன்னா அவனுக்கு நேரமே இருக்காது. மண்டகாப்படின்னு அவனுக்கு ஒரு நாள் வச்சு ஒரு 10 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா அன்றைக்காவது எதுக்கு வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க. இவங்களை கோயிலுக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க பணம் எங்கே போனாலும் அவங்க வருவாங்க. அவங்க பணத்தை பிடுங்கிட்டிங்கன்னா அந்த பணத்துக்கு பின்னாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. அந்த பணத்தை சாமி கழுத்தில் போட்டிருந்தீங்கன்னா அந்த சாமியை கூர்ந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா ஒழுங்காக என்ன பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா உண்டியில் பார்த்துட்டு போயிட்டுருப்பான், யார் எவ்வளோ பணம் போட்டுட்ருக்கான்ட்டுன்னு. அப்போது பக்தியில் டெக்னிக்காக பண்ணியிருக்கிறாங்க. பொருளை வாங்கியாவது அவங்க மனசை என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். பகவானுக்கு பொருள் தேவையில்லை. அப்போது பக்தியில் அப்படி செஞ்ச மாதிரி இங்கே செய்ய முடியாது. இது ஞானம். பாபா சொல்கிறாங்க, இங்கே நினைவு செய்தல் என்பது ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு பொருளுக்கு பின்னாலேயே மனசு போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நினைவு செய்கிறது சவாலாக இருக்குது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் இருந்தும் அவங்க பாபா நினைக்கிறாங்கன்னா அவங்க பெரிய பதவி அடைஞ்சிருவாங்க. அதனால தான் பிரம்மா பாபா யாரானார், நாராயணன் ஆனார். அது சாதாரணம் இல்லை. பிறகு அம்மா எப்படி ஆனாங்க, அதுக்கு ஒரு கேள்வி வரும். அது அவங்க செய்ய வச்சாங்க. செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு, செய்ய வச்சாலும். இன்னொன்று, அவங்க சிக்கனமாகவும் இருந்தாங்க. சிக்கனமாக இருந்தாலே அது என்னதுதான், பெரிய சேமிப்பு. பாபா சொல்கிறார், நினைவு செய்தல் மிக கடினமாக இருக்கிறது. ஹமாரா பாப் டீச்சர் குருகே. இவர் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். நமக்கு எல்லா ரகசியத்தையும் கூறியிருக்கிறார். இந்த உலகத்தின் இஸ்தி ஜாக்கிரதி திரும்பவும் நிகழ்கிறது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சுயதர்சன சக்கரத்தை சுழற்ற வேண்டும். எல்லோரையும் தந்தைதான் வீட்டிற்கு அழைத்து செல்லுகின்றார். இப்படி சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இரவு தூங்கும் நேரத்தில் இந்த ஞானம் புத்தியில் சுழன்று கொண்டிருக்க வேண்டும். இரவு தூங்கும் நேரத்தில் இந்த ஞானம் புத்தியில் சுழலணுன்றார். புயல் அடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், சுழல். பொதுவாக வேஸ்ட்டு தாட்ஸ் தான் சுழலும். ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் தூங்கும்போது, மற்ற நேரம்லாம் ஓகே இருந்துட்டு போட்டோம், மாணி படிங்க, படிக்காமல் அதெல்லாம் ரைட், ஓகே. தூங்கும்போது புத்தியில் ஞானம் சுழல வேண்டும். அதிகாலையில் எழுந்ததும் இதே ஞானம் நினைவில் இருக்க வேண்டும். கண்ணை திறந்ததுமே நாமும் பிராமணனிலிருந்து தேவதா, பிறகு சத்திரிய வைசிய சூத்திரன் ஆவோம். பிறகு பாபா வருவார். மீண்டும் நாம் சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகுவோம்.
பாபா த்ரிமூர்த்தி, திரிகாலதர்சி, த்ரிநேத்ரியாகவும் இருக்கிறார். நம்முடைய புத்தியை திறந்து விடுகின்றார். மூன்றாவது கண்ணும் நமக்கு இப்பொழுது, அதாவது ஞானத்தின் மூன்றாவது கண்ணும் நமக்கு இப்பொழுது கிடைக்கிறது. ஐசே பாப் தோ கோயி ஹோ நஹி சக்தா, இப்படி ஒரு அப்பாவாக வேறு யாரும் இருக்க முடியாது. தந்தை படைப்பு படைக்கின்றார். தோ மாதா பி ஹோ கை, அப்போ அவர் தாயாகவும் ஆகிவிடுகிறார். ஜெகத்தம்பாக்கோ நிமித்த பனாத்தேகே, ஜெகத்தம்பாவை நிமித்தம் ஆக்குகிறார். பாப் இஸ் தன்மே ஆக்கர் பிரம்மா ரூப் சே கேல்தே கூதுத்தே பி ஹே, பாபா சிவபாபா இந்த பிரம்மாவுடைய உடல்ல வந்து கூடவே நம்மோடு பேசி உரையாடி விளையாடி மகிழ்விக்கின்றார். சும்மா யோகா பண்ணிட்டு போயிடல. அவர் பிரம்மா சரீரத்தில் வந்து நம்மளோட என்ன பண்ணுறார், உரையாடுறார். பார்த்துருப்போம்ல, இந்த ஜானகி பாபாட்ட பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தலையிலலாம் விட்டுவாங்க தாதி, திடீர்னு பிடிச்சிக்க தோளில் சாஞ்சிப்பாங்க, ஸ்பூனை கொடுத்துட்டு இப்படி. இந்த விளையாட்டு எல்லாமே கூட குழந்தைங்களோட அவர் என்ன பண்ணுறார், அவர் பகவான்கிட்ட நம்ம எப்படிலாம் விளையாடுறோம். அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, பாபா சொல்கிறார், பாபா இந்த சரீரத்தில் வந்து பிரம்மா ரூபத்தில் நம்மோடு விளையாடவும் செய்கிறார். கூம்னேபி ஜாத்தேகே, நம்ம கூட வாக்கிங்கும் வர்றார் பாபா. பாபா கைப்பிடிச்சிட்டு பாபா சில வானிலை சொல்லியிருக்கிறார், என்னைய வெறுமனே ஒளியா புள்ளியா ஜோதியா பரிஸ்தாவா மட்டும் இல்லை, எலும்பும் சதையுமாகவும் நினைவு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தூலத்திலேருந்து விடுங்கன்னு சொல்லிட்டு சில வானிலை என்ன சொல்கிறாருன்னா, பாபாவை எப்படி நினைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்தூலமாகவும் இருக்க பிடிக்கிற அந்த உணர்வையும் ஃபீல் பண்ணணும். நீங்கள் நினச்சா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நிறைய நேரத்தில் என்னென்னா, அவர் தான் சூட்சமமாக இருக்கார், என் பிரச்சனைக்கு அவர் இல்லை, அவர் ஸ்தூலமாகவே வந்து நிற்பார் அப்படிங்கிறதுக்கான கேரண்டி கொடுக்குறார். பாபா சொல்கிறார், அவரோட நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல போகிறாரு. வாக்கிங் கூப்பிடுங்க, வருவார். என்றைக்கெல்லாம் பாபாவோட வாக்கிங் போயிருக்கீங்களோ அன்றைக்கி யோகா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹம் பாபாக்கோ யாதத்தோ கர்த்தே ஹேனா, நாம் பாபாவை நினைக்கிறோம் இல்லையா? நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, பிரம்மா பாபாவுடைய சரீரத்தில் சிவ பாபா வந்திருக்கிறார். பாப் தாதா நம்மோடு விளையாடுகிறார். கேள் மேபி பாபா புருஷார்த்த கர்த்தேகே யாது கர்ணிக்கா, சிவ பாபா பிரம்மா பாபா சரீரத்தில் வந்திருக்கிறார். பிரம்மா பாபா நம்மளோட விளையாடுறார். பிரம்மா பாபா விளையாடும் பொழுதும் பிரம்மா பாபா புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கான புருஷார்த்தம்? நினைவு செய்வதற்கான. பிரம்மா பாபா குழந்தைங்களோட விளையாடினதே எதுக்காக? அவங்களுக்கெல்லாம் ஞானம் சொன்னால் பிடிக்காது. பிரிஜ்மோகன் பாயில் அனுபவம் சொல்கிறார், எனக்கு பாபா கூட விளையாடுறதுன்னா ஒரே குஷி. அப்போது பாபாட்ட விளையாடுறதுக்கு ஒரு போட்டி இருக்கும், நான் விளையாடுவேன். அப்போ பாபா எவ்வளவு தந்திரமாக குழந்தைங்களோட விளையாடி குழந்தைங்களே பலியாக்கியிருக்கிறார். அவர் வெறும் ஞானம் சொல்லியிருந்தால் நிறைய பேர் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. பாபா விளையாடினாலும் யார் நினைவில் இருந்திருக்கிறார்? பிரம்மா பாபா சிவபாபா நினைவில் இருந்திருக்கிறார். அப்போ அவரோட யார் விளையாடினாலும் என்ன ஆகிடுவாங்க? சிவபாபா. நீங்கள் டைரெக்டாக பாபா நினைவுலாம் இல்லை, நீங்கள் பாபா நினைவில் இருந்துட்டு ஒரு காரியம் செய்யும்போது உங்களோட காரியம் செய்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுவாங்க? பாபா நினைவுக்கு வந்துடுவாங்க. ஒரு குட்டி ஞாபகம் வருது. ஒரு துறவியை வந்து தெரியாமல் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, திருடன் நினச்சிட்டு. அவர் துறவி, ஆனால் அவர் மறுக்கவே இல்லை, நான் ஒரு தப்பும் பண்ணலைலாம் சொல்லலை. அவர் உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஜெயிலில் உட்காந்துட்டு. சிறை கைதிகள்லாம் கிள்றாங்க, துணியை பிடிச்சி இழுக்கிறாங்க, தீய வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அவர் காதில் ஒன்றும் விழவே இல்லை, தவம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அப்புறம் பக்கத்தில் சில பேர் உட்காந்து அவரை கேலி பண்ணுற மாதிரி உட்காடுறாங்க, தியானம் பண்ணுற மாதிரி. உண்மையிலே அவங்களுக்கு தியானத்தில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. நாள் ஆக ஆக என்ன ஆச்சு, ஒரு துறவியினுடைய வைப்ரேஷன் இந்த ஜெயில் ஃபுல்லாக என்ன ஆகுது, பரவுது. ஒவ்வொருத்தராக யோகா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரொம்ப மோசமான ரவுடிகள் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கதை அப்படி போகுது. கடைசியில் வந்து உண்மையான திருடனை பிடிச்சிருவாங்க. அப்புறம் இந்த துறவிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் விடுதலை, நீங்கள் போகலாம். அப்போ அந்த துறவி சொல்வார், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நீ என்னை இழுத்துட்டு வந்தேன்னு நினைக்கிறியோ? இல்லை, இது பிரபஞ்சத்தினுடைய திட்டம், அது என்னை இழுத்துட்டு வந்திருக்குது. இங்கே எனக்கு சில சேவை. எவ்வளோ சிம்பிளான வார்த்தை. நீ என்னை இழுத்துட்டு வந்தேன்னு நினைக்கிறியோ? இது எதனுடைய திட்டம்?
அப்போது ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு துறவி கதை தான், அது உண்மையாக ஏன் இருக்கக்கூடாது? அந்த ஜெயிலுக்குள்ளே எப்படி உள்ளே வராரு? இணக்கத்துடன், விருப்பத்துடன். ஏன்னா ஒரு போலீஸ்காரங்க கூட்டிட்டு வராங்கன்னு நினைக்கல. அவர் பொறுத்தளவில் என்ன நினைக்கிறாரு? பிரபஞ்சம் என்னை இங்கே கூட்டு வருகிறது, அதற்கு ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது, நான் அந்த திட்டத்திற்கு அடிபணிகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நமக்கு பிரபஞ்சமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, நமக்கு பாபா இருக்கார். நம்மளை இங்கே கூட்டு வந்தது யார்? எங்கே கூட்டிகிட்டு போனாலும் யாரை தான் கூட்டிகிட்டு போகிறார்? அதில் ஒரு இணக்கமாக வேண்டாமா? அவர் இணக்கமாக இருந்ததுனால தான் அந்த ஜெயில் என்னவா மாறிச்சு? மெடிடேஷன் சென்டராக மாறிடுச்சு. சிறைச்சாலை தவச்சாலையாக மாறியது. காவலர்களும் கைதிகளும் யோகிகளாய் ஞானிகளாய் மாறினார்கள். கேட்குறதுக்கு கதை தான், ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது. உங்கள் வைப்ரேஷன் அடுத்தவங்களை என்ன பண்ணும்? கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் டென்ஷனாக இருந்தால் கூட இருக்கிறவங்க நிம்மதியாக இருப்பாங்களா? மாட்டாங்க. நீங்கள் யோகியாக இருந்தால் மற்றவங்களால யோகா பண்ணாமல் இருக்க முடியுமா? இப்போ நம்பணும்ல, நம்பணும்ல. நான் எங்கே போனாலும் என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய இடத்தை தவச்சாலையாய் வைத்திருக்கும். பாபா சொல்கிறார், பிரம்மா பாபா விளையாடிட்டு இருந்தாலும் என்ன கவனம் கொடுத்தாரு? அவருக்கு விளையாடணுங்கிறது நோக்கம் இல்லை. விளையாடிட்டு இருக்கும்போது பாபாவை நினைக்க முடியும். நினைச்சு மற்றவங்களையும் விளையாடும் போது நான் என்ன பண்ணுவேன்? நினைக்க வைப்பேன். ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு பாபா கேட்பார், கொடுக்கறதுக்கு முன்னால் கேட்க மாட்டார். கொடுத்துட்டு என்ன கேட்பார்? பாபாவை நினைச்சிட்டு சாப்பிட்டீங்களா? இப்போ ஜெகதீஷ் பாய் என்ன சொன்னார்? நான் மறந்துட்டேன் பாபா, ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் கொடுங்க. நான் பாபா நினைவிலே இருந்து என்ன பண்ணுறேன்? சாப்பிட்டு காமிக்கிறேன். பாபாவுக்கு எய்ம் என்னென்னா, நீங்கள் அதில் கேமில் தோத்துட்டு போனால், தோத்துட்டா அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுப்பாரு பாபா. பாபாவுடைய கேமே தனி, பாபாவுடைய செயலே தனி. பாபா சொல்கிறாங்க, நான் விளையாடும் பொழுதும் பாபாவை நினைவு செய்வதற்கு புருஷார்த்தம் செய்கிறேன். நமக்கு யோகா பண்ணும்போதாவது யோகா வருதான்னு பார்க்கணும். அவர் எதுக்கு புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் ரேஞ்ச் எங்கே இருக்கு பாருங்க. பாபா சொல்றார், நான் விளையாடும் பொழுதும் நினைவு செய்வதற்கு புருஷார்த்தம் பண்ணுகிறேன். பாபா கூறுகிறார், மே இனுக்கே துவாரா கேல் ரகாகும் சைத்தன்யத்தோ ஹைனா தோ ஐசே கியால் ரக்னா சாகி. பாபா சொல்கிறார், நான் இவர் மூலமாக, இந்த இடத்துல சிவ பாபா சொல்கிறார், நான் இவர் மூலமாக, இந்த சரீரத்தின் மூலமாக குழந்தைங்களோட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? விளையாடு. இப்போ நீங்கள் கூட ஃபீல் பண்ணுங்கள், உங்களோட யார் இருந்தாலும் பாபா இவங்க மூலமாக என்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? இதை சொல்கிறாங்க, இதை கேட்குறாங்க, இதை வாங்குறாங்க. என்கிட்ட கொடுக்கறது யார்? பாபா. என்கிட்ட வாங்கிறது யார்? பாபா. என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது யார்? என் பேச்சை கேட்டுட்ருக்கிறது கூட யார்? அப்போது இவர் மூலம் சிவ பாபா செய்கிறார். நம்மளோட விளையாடணும்னு பாபா ஆசைப்பட்ட என்ன பண்ணுவார்? நம்மளோட யாரோ ஒருத்தவங்களை கருவியாக்கி அவங்க மூலமாக பாபா என்ன பண்ணுறாரு? நீங்கள் அதை ஃபீல் பண்ணுங்கள். பாபா இவங்க மூலமாக இப்போ என் கூட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? விளையாடிட்டு இருக்கிறேன். பிரம்மா பாபாவுக்கு தாட் என்ன? நான் விளையாடிட்டு இருக்கும்போது யாரை நினைக்கணும்? சிவபாபனுக்கு. சிவபாபாவுக்கு என்ன தாட்டு? என் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு இதுதான் சான்ஸ், சங்கமயுகம் தான் சான்ஸ். இப்போ தான் எனக்கு ஒரு உடம்பு கிடச்சிருக்குது, இந்த உடம்பு இருக்கும்போதே என் குழந்தைங்களோட என்ன பண்ணணும்? விளையாடணும் இல்லையா? அந்த பாவனையெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாபா சொல்கிறார், சைத்தன்யத்தோ ஹைனா, சைத்தன்யமாகத்தான் இருக்கிறார் இல்லையா? ஆக இப்படியெல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட தந்தையிடம் பலியும் ஆக வேண்டும். எப்பேற்பட்ட தந்தை, யார் யாருக்கெல்லாமோ பலியாக இருந்தோமே, நம்மளை படுத்தி எடுத்தவங்கள்ட்டெல்லாம் பலியாக இருந்தோமே, இப்போ பாபா எப்பேற்பட்ட பாடம், எப்பேற்பட்ட பதவி கொடுக்குறார், இப்பேற்பட்ட தந்தை எப்பேற்பட்ட பாலனை கொடுத்துட்ருக்கிறார், எப்பேற்பட்ட அன்பு கொடுக்குறார். ஒன்றுமில்லாத அன்புக்கெல்லாம் உலகத்தில் பலியானாங்க, வேதனைப்பட்டாங்க. இப்போ எவ்வளவு தூய்மையான அன்பு, கள்ளம் கவடம் இல்லாத அன்பு. பாபா இப்பேற்பட்ட தந்தையிடம் பலியும் ஆக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பாடியே வந்தீர்கள், நீ மட்டும் வந்தால் நான் உன்னிடம் பலியாகி விடுவேன். இப்பொழுது பாபா கூறுகிறார், நான் வந்து விட்டேன். பாடிக்கிட்டே இருந்தீங்க, நீ வந்தேன்னா நான் பலியாவேன், நான் நினைச்சேன்னா நான் 100 மார்க் எடுத்துருவேன், அப்படின்ற மாதிரி. நீ வந்தேன்னா பலியா, வரமாட்டேன்னு நினைச்சியோ? பாபா கேட்குறார், நீ வந்தா பலியாவேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் வந்துட்டேன், பலி ஆகணும் தானே அப்படின்றார். பக்தி மார்க்கத்தில் பாடுனீங்க. பாபா சொல்கிறார், ஏக ஜனம் அப்பனா வாரிஸ் பனாவோ. பலினா என்ன அர்த்தம்? இந்த ஒரே ஒரு ஜன்மம் என்னை உங்களது வாரிசாக ஆக்குங்கள்.
குழந்தையா இல்லை. நான் பாபாவுக்கு குழந்தையா இல்லை. பாபாவை யாரை ஆக்கிறணும்? என்னுடைய குழந்தைய ஆக்கிறணும். சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் வந்து குல்சார் தாதி நேற்றோ முந்தானால ஒரு கிளாஸில் கேட்டேன். சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் சில சமயம் தன்னை விட பெரியவங்களை பற்றி குல்சார் தாதிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்களாமா, எங்கள் சிஸ்டர் இப்படி. அப்போது தாதி சொல்லுவாங்களாமா, அவங்கள உன் குழந்தையா நினச்சிக்கோ, அவங்களுக்கு நீ யாராயிடு அம்மாவாயிடு. பெரியவங்களை பார்த்து சின்னவங்களெல்லாம் குழந்தைன்னு பாருன்னா பரவாயில்லை. ஆனால் குல்சார் தாதி பொதுவாகவே இந்த யஜ்ஞம் தாதி பாபா ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக கடைபிடிக்கும். யாரை பற்றி குறை சொன்னாலும் அதை பற்றி விசாரணையே இருக்காது, தெரியுமா? நீ பொறுத்துக்கோ, நீ சகிச்சுக்கோ, உனக்கு தான் வந்து பதவி, உனக்கு ஒரு வேலைக்காரன் வேண்டாமா? இது பிரம்மாபாவை ஆரம்பித்து வச்சது. இன்றைக்கி தாதிகள் வரைக்கும் பிரச்சனையை சால்வ் பண்ணவே மாட்டாங்க. நீ மன்னிச்சிரு, சகிச்சுக்கோ, நீ தான் பொறுத்துக்கணும், நீ தான் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுற வேலையே கிடையாது. இப்போ தாதிகிட்ட சின்ன குழந்தைங்க சொல்கிறாங்க, எங்கள் பெரியவங்க எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு. சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது இறக்கமாக கூப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா இப்படி பிள்ளைங்களை போய் படுத்துறேன்னு கேட்டிருக்கணும். நியாயமாக ஒரு நிர்வாகின்னு அப்படித்தானே இருக்கணும். இவங்க என்ன உலகாய நிர்வாகியா? ஞானம் இருக்குது, இங்கே எல்லாம் கர்ம கணக்கு, எல்லாம் பதவி பிராப்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு ரகசியம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு சொல்கிறாங்க. உங்களுடைய சீனியரை நீங்கள் உங்களுக்கு யாருன்னு நினைங்க? குழந்தையா நினச்சி நீங்கள் அவங்களுக்கு அம்மாவாக மாறுங்க. ஏன்னா பஞ்சாயத்து எத்தனை நாளைக்கு யார்கிட்ட எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியும்? சிம்பிள், ஒரே வார்த்தை, இனி பஞ்சாயத்தே கிடையாது. அவங்க இனிமேல் உங்களுக்கு குழந்தை. நீ அந்த குழந்தைய என்ன பண்ணித்தான் ஆகணும்? அன்பு இருந்தால் சகிச்சிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அன்பு இருந்தால், நான் கண்ணு முன்னால் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 22 வயசு பையனை ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இடுப்பில் வச்சு தூக்கிட்டு வராங்க. அவனுக்கு மனநிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லை. அந்த அம்மாவுக்கு வயசு 45 வயசு. எப்படி முடியுது? 22 வயசு பையனை தூக்கிட்டு போக முடியுமா? அவங்களுக்கு பேர் என்னது? அவங்கள குளிப்பாட்டுறாங்க பையனை. நம்ம என்னத்தை சகிச்சுக்கிட்டோம் அந்த உலகத்தில்? பாபா குழந்தையாயிட்டு பாபா சொல்கிறார், இப்போ அதெல்லாம் விடுங்க, என்னையும் உன் குழந்தையாக்குங்கன்றார். பாபா என்ன சொல்கிறார்? கஷ்டம் கொடுத்தவங்களை குழந்தையாக்குறதெல்லாம் விடுங்க, நீங்கள் பாபாவை குழந்தையாக்கிட்டா இந்த கஷ்டத்தை எல்லாம் குழந்தையாக்கணுன்ற அவசியமே. நீங்கள் பாபாவை குழந்தையாக்கிட்டா அவர்கிட்ட விளையாடுறதுக்கு உங்களுக்கு நேரம் போயிடும். ஒரு சாதாரணமாக ஒரு கலியுகத்தினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலியுகத்தினுடைய ஒரு குழந்தைய சிரித்தாலே நம்ம கவலையெல்லாம் போயிடுது. போகுதா இல்லையா? பாபா சிரிச்சா எப்படி இருக்கும்? நம்ம கவலையெல்லாம் போகுமா போகாதா? நம்ம கவலையெல்லாம் இருக்கா இல்லையா? நெஞ்சில் கை வச்சு சொல்லு. அப்போது லௌகிக்கத்தில் ஒரு குழந்தைய பார்த்தா எல்லாம் மறந்துடுது. ஆஃபீஸில் இருந்து டென்ஷனாக அப்பா வர்றாரு, அப்பான்னு குழந்தைய வந்து காலை கட்டிக்குதுன்னா டென்ஷன் என்ன ஆகிடுது? ஒரு செகண்டில் ஆஃபீஸ் பிரச்சனைலாம் என்ன பண்ணிடுது? இப்போ இந்த பாபாவை குழந்தையாக வச்சவங்க எவ்வளவு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்குறார். பாபா சொல்கிறார், என்னையும் உங்கள் வாரிசாக்கி உங்கள் சொத்தை தாங்கன்னு சொல்லலை, உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, உன் கவலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் சால்வ் பண்ணுறேன். பலி ஆகுங்கள். பாபா வார்த்தை சொல்கிறார், இந்த ஒரே ஏக் ஜனம் அப்பனா வாரிஸ் பனாவோ தோ ஹம் இக்கி ஜனம் கேலியே ராஜ்ய பாக்கிய தேங்கே. இந்த ஒரே ஒரு ஜென்மம் என்னை உங்கள் வாரிசாக்கி ஆக்கிருங்க, அவ்வளோதான். பிறகு நான் 21 ஜென்மத்திற்கு ராஜ பாக்கியம் தருகிறேன். இப்பொழுது அப் யக் ஃபர்மான் தேவே தோ உஸ் டைரக்ஷன் பர் சல்னாகே. இப்போ நான் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன்னா அதுபடி நீங்கள் நடக்கணுன்றார். அன்பாக பேசுகிற மாதிரி இருக்கும்போதே திடீர்னு ஸ்ட்ரிக்டாக பேசுகிறார். நான் ஒரு கமாண்டு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னா நீங்கள் அதுபடி என்ன பண்ணணும்? என்ன கமாண்டு? சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இது என்ன கமாண்டா அன்பா? சாப்பிட்றே இல்லையா? சாப்பிட்டவா வேண்டாமா? இதுக்கு பேர் கமாண்டா அன்பா? அன்பு தான். அந்த அன்பை எப்படி சொல்கிறது? கமாண்ட் ஆர்டராக சொல்கிறது. பாபா சொல்கிறார், டைரக்ஷன் पर बाबा सर अब यह फरमान देवे तो उस डायरेक्शन पर चलना है, यह भी जैसे देखेंगे ऐसा डायरेक्शन देंगे.
डायरेक्शन पर चलने से ममत्व मिट जाएगा परंतु डरते हैं. அப்போ இவரும் கூட பார்ப்பார், இந்த பிரம்மாவும் பார்ப்பார், இந்த குழந்தைங்க டைரக்ஷன் படி நடக்கிறாங்களா இல்லையா. சிவபாபா டைரக்ஷன் கொடுக்குறார். அப்போது அந்த டைரக்ஷன் படி நம்ம நடக்கணும். சிவபாபாவும் பார்க்குறார், இந்த பிரம்மாவும் கூட பார்க்குறார். நீங்கள் டைரக்ஷன் படி நடந்தால் பற்றுதல் அழிந்து போய்விடும், ஆனால் பயப்படுகிறார்கள். பாபா டைரக்ஷன் படி நடந்தால் என்ன இருக்காதாமா? எனக்கெல்லாம் தெரியாது பாப்பா, நீ சொன்னேன் நான் செஞ்சேன், அவ்வளோதான். பாபா சொல்ற பயமே இருக்காது. பயம் எதுக்கு பின்னால் இருக்குதுன்னா பற்றுதலுக்கு பின்னால் இருக்குது. நீங்கள் டைரக்ஷன் படி நடந்தால் பற்று இருக்காது, அழிந்து போய்விடும், ஆனால் பயப்படுகிறார்கள். பாபா கூறுகிறார், தும் பலி நகி சடுத்தேகோ தோ வருஷா ஹம் கைசே தேங்கே. நீங்கள் பலி ஆகவில்லை என்றால் நான் எப்படி ஆஸ்தி தருவேன்? எனக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை. நீங்கள் பலியாக, அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் பலி ஆகவில்லை என்றால் நான் எப்படி ஆஸ்தி தருவேன்? துமாரே பைசே கோயி லே தோடேகி ஜாத்தேகே. உங்கள் பணத்தை யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ககெங்கே அச்சா துமாரே பைசே லிட்ரேச்சர் மே லகாதோ. சரி, உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா அதை நீங்கள் யாருக்காவது புஸ்தகம் வாங்கி கொடுங்க, இல்லை நோட்டீஸ் வாங்கி கொடுங்க. உங்கள் பணம் யாருக்கு தேவையில்லையாமா? பாபாவுக்கு தேவையில்லையா? உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா நீங்கள் மற்றவங்க சேவைக்கு நீங்கள் லிட்ரேச்சருக்கு என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ட்ரஸ்டி ஹேனா, ட்ரஸ்டி அல்லவா? பிரம்மா பாபாவும் ட்ரஸ்டி தான். பாபா சொல்றார், பாபா ராய் தேத்தே ரகேங்கே. பாபா அறிவுரை தந்து கொண்டே இருப்பார். பாபாக்கா சப் குச் பச்சோம் கேலியே ஹே. பாபாவுடைய அத்தனையும் குழந்தைகளுக்காகத்தான். பச்சோசே குச்சு லேத்தே நகி. குழந்தைங்கள்டேருந்து ஒன்றையும் அவர் எடுத்துக்கிறதே இல்லை. யுக்தி சே சம்ஜாத்தேகே. யுக்தியா புரிய வைக்கிறார். சிரஃப் மமத்துவம் விட்டு ஜாயே. பற்றுதல் மட்டும் அழிந்து போகட்டும். மோகபி படா கடாகே. மோகம் கூட ரொம்ப கடுமையானது. பிராக்கெட்டில் பந்தர்கா மிசல், அது குரங்கு மாதிரி. பாபா ககுத்தேகே தும் பந்தர் மிசல் உன்கே பிச்சாடி மோகு கியோ ரக்தேகோ. பாபா கூறுகிறார், நீங்கள் குரங்கை போல் அவர்களுக்கு பின் ஏன் மோகத்தை வைத்திருக்கிறீர்கள்? பிறகு கரு மே மந்திர் கைசே பண்ணீங்க. பிறகு வீட்டுக்கு வீடு எப்படி கோவில்? சண்டைனாலே அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? பத்து இருக்குன்னு அர்த்தம். பிறகு எப்படி கோவில் ஆகும் அப்படின்னு கேட்குறார் பாபா. வீட்டுக்கு வீடு பாசம்லாம் ஓடலை, பிரச்சனை தான் ஓடிட்டுருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு பின்னால் என்ன இருக்குது? பத்து இருக்குது. இப்படி பத்து இருந்தால் வீடும் வீடும் எப்படி கோவில் ஆகும் அப்படின்னு கேட்குறார். யுக்தி கொடுக்குறார். தும் ஹம் தும்கோ பந்தர் பனேசே சுடாயே மந்திர் லாயக் பனாத்தேகே. நான் உங்களை அந்த குரங்கு தன்மையிலிருந்து விடுவித்து உங்களை கோவிலுக்கு தகுதியாக்குகிறேன். தும் இஸ் கிச்சட் பட்டியுமே மமத்துவக்கியோ ரத்தேகோ. நீங்கள் இந்த குப்பை கூளத்தில் ஏன் பற்று வைக்கிறீர்கள்? பாபா சிரஃப் மத்து தேங்கே கைசே சம்பால். பாபா ஐடியா கொடுப்பார், எப்படி நிர்வகிப்பது என்று. தோபி புத்திமே நகி பைட்டா. ஆனாலும் புத்தியில் அது உட்காரதில்லை. எங்க சாரா புத்திக்கா காமகை. இதெல்லாம் புத்தியினுடைய வேலை. பாபா ராய் தேத்தேகே. பாபா நமக்கு அறிவுரை தருகிறார். அமிர்த வேலையை பி கைசே பாபாசி பாத்தை கரே. அமிர்த வேலையில் கூட பாபாட்ட எப்படி பேசணும்? பாபா ஆப் பேகத்துக்கே பாப் டீச்சருக்கோ. பாபா நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா டீச்சர். நீங்கள் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரபியை கூற முடியும். லட்சுமி நாராயணனுடைய 84 ஜென்மங்களுடைய கதையை உலகத்தில் வேற யாருமே புரிஞ்சிருக்கல. ஜெகத் அம்பாவை மாத்பிதா என்றும் கூறுகிறோம். வகு கோனுகே, அவர் யார்? சத்தியுமே தோ கோனகி சக்தா, அவர் சத்தியுத்தில் இருக்க முடியாது. வகா, அங்கே இருப்பவர்கள் யார்? மகாராஜா மகாராணி லக்ஷ்மி நாராயணன். அவர்கள் அவர்களுடைய குழந்தைக்கு தாய் தந்தையாக இருப்பார்கள். அவர்களுடைய குழந்தையை சிம்மாசனத்தில் அமர்த்துவார்கள். ஹம் கைசே உன்கே பச்சே பன்னேங்கே. நாம் எப்படி அவர்களுடைய குழந்தையாகவும் சிம்மாசனத்தில் அமர்த்துவதற்கு? இப்போ நாம் புரிஞ்சிருக்கிறோம். இந்த ஜெகத் அம்பா பிராமணி, பிரம்மாவினுடைய மகள் சரஸ்வதி. மனிதர்கள் இந்த ரகசியத்தை சிறிதும் புரிந்திருக்கவில்லை. ராத்துக்கோ பாபாக்கி யாதுமே பைட்னேக்கா நியம் ரகோ. திரும்பவும் ஞாபகம், இன்னைக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்டு இதுதான். இரவில் நினைவில் அமருவதற்கு பழக்கத்தை, நியமத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றார். எவ்வளோ நேரம்? இந்த பாயிண்ட்டு நைட்டு ஞாபகத்துக்கு வருமா?
பாபாவும் முதலே சொல்லிட்டார், யாரோ யாரோ வெகு சிலர் தான் இதை பின்பற்ற போகிறார்கள். அதுவும் பாபாவுக்கு தெரியும். எல்லாராலையும் பாபா சொல்றதெல்லாம் நீங்கள் மட்டும் இன்னைக்கு அரை மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாபா சொல்றார், நியம் பனாயேங்கே தோ, பண்ணலான்னு ஐடியா வைக்கிறது வேற, அதை ஒரு நியமமாக உருவாக்குறது வேற. ஒரு நாள் பண்ணிடலாம், அதை என்னவா மாற்றணும்? நியமமாக மாற்றணும். 3 வேளை சாப்பாடு, அதெல்லாம் என்னவா இருக்குது நம்ம லைஃப்பில்? அதெல்லாம் கரெக்டாக நியமம். யாராவது சண்டைக்கு வந்தால் பதிலுக்கு என்ன பண்ணிடணும்? ஒன்று சண்டைக்கு போயிடணும், இல்லை டிஸ்டர்ப் ஆகிடணும். இதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது? நியமமாகவே இருக்குது. நியமம்னா சம்ஸ்காரம். நமக்கே தெரியல, இதெல்லாம் நடந்தால் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்வேன், இத்தனை மணிக்கு இதை செய்யணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும், இப்படி வந்தால் இப்படி, இப்படி வந்தால் அப்படி, ஏகப்பட்ட நியமம் உருவாகிருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு நியமத்தை ஃபாலோ பண்ணுங்க. என்ன நியமம்? அமர்தலை பற்றி பேசலை, ஆனால் நீங்கள் ராத்திரி அரை மணி நேரம் நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா அமர்தலை எந்திரிச்சு தொலைச்சி தான் ஆகணும். வேறு சான்ஸே இல்லை. உங்களுக்கு பாபா நினைவை தவிர வேறு எந்த நினைவும் வந்து தொலையாது. அரை மணி நேரம் நைட்டு யோகா பண்ணியிருக்கீங்கன்னா காலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொர்க்கம். பாபா சொல்கிறார், இதை நியமமாக உருவாக்கினால், நியம் பனாயேங்கே தோ தும்கோ குஷி கா பாரா சடா ரகேகா, உங்களுக்கு குஷியினுடைய அந்த பிரகாசம் அளவு எல்லை மீறி கடந்து கொண்டிருக்கும். அதுக்கு லிமிட்டே இருக்காதுன்ற. நமக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது, துக்கம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்லலாம்? கொலஸ்ட்ரால் தான் சொல்லலாம். எஸ் ஆர் நோ? பாபா சொல்கிறார், நான் சின்ன டெக்னிக் சொல்கிறேன், அரை மணி நேரம் யோகா பண்ணிவிட்டு தூங்குங்க. அப்புறம் உங்கள் குஷி எப்படி இருக்கும்? அன்லிமிட்டட், எல்லை மீறி போய்ட்டுருக்கும். நீ ரொம்ப ஓவராக குஷியாக இருக்கேன்னு பாபாவே வந்து சொல்லுவார். எனக்காக சொல்லியிருக்காரா? யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களை பார்த்து, நீ ரொம்ப ஓவராக குஷியாக இருக்க, நீ ஓவராக டென்ஷன் ஆகிறேன்லாம் சொல்லியிருக்காங்க, நீ ஓவராக கவலைப்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீ ரொம்ப ஓவர் குஷி பாரா சடைகன்னு அது லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் குஷிலாம் இல்லை. பாபாவுக்கு தெரியும், நான் என்ன தான் விழுந்து சொன்னாலும் யார் கல்பத்துக்கு முன்னால் செஞ்சாங்களோ அவங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு தான் தலையில் எழுதியிருக்குது இவங்கெல்லாம் குஷியை கடந்து இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படித்தானா? बाबा से नियम बनाएंगे तो तुमको खुशी का पारा चढ़ा रहेगा, फिर और कोई कष्ट नहीं होंगे. பிறகு ஒரு கஷ்டமும் கிடையாது. இல்லை பாபா, நான் கஷ்டப்படணுன்னே ஆசைப்படுறேன்னா அப்புறம் பாபாவால் ஒன்றும் பண்ண. அவர் சொல்லிட்டார், ஒரு கஷ்டமும் இருக்காது. அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டு? இது அமிர்த வேலை எந்திரிக்கிறத விட கஷ்டமாக இருக்கும் போல இருக்குதே. எது? நைட்டாரா? நீங்கள் சும்மா நினைக்காதீங்க, அமிர்த வேலையெல்லாம் சும்மான்னு உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அமிர்த வேலை ரொம்ப கஷ்டம்னு பாபாட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்ல, நீ இதை பண்ணு, அப்புறம் அமிர்த வேலை ஒன்றுமே இல்லை பாபா. ஏன்னா எப்போவுமே ஒரு கஷ்டத்தை கொடுத்தா தான் ஒரு ஈஸி தெரியும். தோனி பேட்டிங் ஞானத்துக்கு முன்னால் பார்த்தது, ரொம்ப இக்கட்டான நேரத்தில் அந்த போயிட்டு இந்த பேட்டை கிட்ட, சில பேட்டை 4.5 கிலோ இருக்கும், 5.5 கிலோ இருக்கும், 6.5 7.5 கிலோலாம் இருக்கும். ரொம்ப இக்கட்டான நேரத்தில் ஒரு ஜாடை காமிப்பார் கடைசி சீனில். அவர் இன்னொரு பேட்டை கொண்டு வருவான். 2 பேட்டை பிடிச்சிட்டு எதுக்குள்ளோனா பவுலிங் போட சொல்லுவான். இந்த 2 ஓவருக்கு மத்தியில் வந்து ஒரு நிமிஷம் கேப் இருக்கும். அந்த 1 நிமிஷ கேப்பில் 2 பேட்டை பிடிச்சிட்டு, அது 15 கிலோ வெயிட்டு, வேகமாக அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுவார். அந்த 1 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு பேட்டை கொடுத்து விட்ருவாங்க, ட்ரையல் பண்ணிப்பாங்க அவங்க டீமில் உள்ளவங்க. அப்புறம் நிஜமாக எதிரி வந்து பால் போடுவான், சிக்ஸர் பறக்கும். அதெல்லாம் ஆடிட்டோரி இதெல்லாம் தாண்டி போய்ட்டுருக்கோம் வெளியே. ஏன்னா ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு ஒரு ஈஸியாக பண்ணணும், ஒரு சாதாரணத்தை பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். இப்போ எந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், எந்த ஈஸியாக தெரியும்? நைட்டு 1/2 hour யோகா பண்ணால் அமிர்த வேலை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரு 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 அமிர்த வேலையை நீங்கள் அனுபவிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா எல்லா வேஸ்ட்டுமே அழிஞ்சிருது. தூக்கம் அவ்வளோ, தூக்கத்துலேயும் கூட பாபா தான் இருக்க போகிறார். 1/2 hour நீங்கள் யோகா பண்ணிட்டீங்கன்னா தூக்கத்தில் யார் தான் இருப்பா? 1/2 hour எல்லாம் அழிஞ்சு போயிடுது. ஒரே ஒரு பாபாவோட ஃபுல் நைட்டு நீங்கள் கழிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் காலை பொழுது எப்படி இருக்கும்? குஷிக்கா பாரா சடாய். பாபா சொல்கிறாங்க, குஷி எல்லை கடந்து போகும். அதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவர் கோயி கஷ்டம் நகி ஹோங்கே, வேற எந்த கஷ்டமுமே இருக்காது. எப்போவுமே சொல்கிற வார்த்தை தான், எங்கள் தமிழ் வார்த்தையார் சொல்லுவார், சில பயல்வா அப்படி இருக்கானுவோ, நான் ஃபெயில் ஆவியே தீர்வேன்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க.
அவங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பார். ஏன்னா எல்லா சிம்பிளான பாடத்தை எல்லா சிம்பிள் டெக்னிக்லாம் சொல்லுவார். இதை தாண்டா கேள்வி கேட்க போகிறேன், இந்த கேள்வி தாண்டா கேட்க போகிறேன், இத்தனை கேள்வி தாண்டா கேட்க போகிறேன். ஆனாலும் அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆவான்னா அவன்லாம் வீட்டில் இருந்து வரும்போதே சாதனை எடுத்துகிட்டு வந்திருக்கான். நான் சத்தியமாக என்ன பண்ணிடுவேன், ஃபெயில் ஆகிட்டு அவங்களெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? பாபா ஒரு கஷ்டமும் உனக்கு இருக்காது. எப்போ நைட்டு 1/2 மணி நேரம் யோகா பண்ண. இது பாபா கொடுக்குற கேரண்டி. நியமமாக இதை உருவாக்குனா இது பாபா கொடுக்குற. ஆனால் நமக்கு கஷ்டத்தோடு வாழ்ந்து பழகிட்டோம். கஷ்டம் இல்லாமலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அது சம்ஸ்காரம் ஆகிடுச்சு. என்னால் கஷ்டம் இல்லாமல் எதையாவது கஷ்டமாக்கிடணும். அப்படியா? நமக்கே நம்ம சம்ஸ்காரத்தினுடைய நுணுக்கத்தை பற்றி தெரியவே மாட்டேங்குது. ஒரு பிரச்சனையும் இல்லாட்டாலும் நம்ம அதை ஒரு பிரச்சனையாக ஆக்கிறோம். இப்போ அதெல்லாம் நீக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுன்றார் பாபா? நியமம் உருவாக்குங்கள். நியமப்படி நடந்தால் ஒரு கஷ்டமும் இருக்காது. ககைங்கே ஏக பாப்பிக்கே பச்சேகம் பாயி பகனுகே. பிறகு சொல்லுவோம், நாமெல்லாம் யாரு? ஒரு பாபாவுடைய குழந்தைங்க, சகோதர சகோதரிகள். பிறகு அழுக்கான திருஷ்டி, அதாவது மோசமான பார்வை என்பது இருக்காது. நஷாபி சதோ ரஜோ தமோ குனி ஹோத்தி ஹேனா. போதை கூட வரிசை கிரமமாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். சதோ ரஜோ தமோ குணம் இருக்குது இல்லையா? தமோ குண நஷா எப்போ ஏறுதோ அப்போ செத்து போயிடுறாங்க. தமோ குண போதை ஏறும்போது என்ன பண்ணிடுறாங்க? செத்து போயிடுறாங்க. தமோ குண போதை எது? விகாரத்தால் உருவாகிற மகிழ்ச்சி. அது எங்கே தான் கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா? புகைப்பிடிக்கிறவங்க, மது அருந்துறவங்கள்ல இருந்து ஆரம்பித்து எல்லா விகாரத்துக்கும். சில பேருக்கு கோவப்படுறதே ஒரு போதை. கத்திட்டோன்னா அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். நல்லா கத்தி விட்டுட்டேன்ல, இதுக்கு பேர் என்னது? நல்ல கத்தி விட்டுட்டேன், இதுக்கு பேர் என்னது? சொல்லும் போதே அது 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 பெருமையாக. அது நல்ல கத்தி விட்டுட்டேன். அந்த ஆத்மா பயந்து ஓடி போயிடுச்சு. இந்த வேடெல்லாம் கவனிங்க. நான் நல்ல கத்தி விட்டுட்டேன், அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? பயந்து ஓடிடுச்சு. இதுக்கு பேர் என்ன போதை? இதுக்கு பேர் என்னது? நான் அப்படியே ஆஃபீஸே நடுங்கும். நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்ச ஆஃபீஸே நடுங்கும். இதுக்கு பேர் என்னது? தமோகுண போதை. பாபா சொல்ற போதை 3 வெரைட்டி இருக்குது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமோகுண போதை கொன்று விடுகிறது. பாபா சொல்ற தமோகுணி நஷா சடா தோ மறுபடேங்கே. செத்துட்டாங்கன்னு அர்த்தம். செத்தே தீரணுன்ற அர்த்தம்ன்றார் பாபா. எகுத்தோ நியம் பனாலோ. இதை ஒரு நியமமாக ஆக்கிக்கோங்க. எதை நியமமாக ஆக்கிக்கோங்க? தோடாபி சமய் பாபா கோ யாதுக்கர் பாபா கி சர்வீஸ் பர் ஜாவோ. கொஞ்சமேனும் பாபாவை நினைவு செய்து பாபாவினுடைய சேவைக்கு செல்லுங்கள். பிற மாயாக்கே தூஃபான் நகி ஆயேங்கே. முதல்ல உள்ள நியமம் 1, அது 1/2 மணி நேரம் யோகா பண்ணிட்டு தூங்குறது. இப்போ சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் போல பாபாவை நினைச்சிட்டு பிறகு சேவைக்கு போங்க, அப்புறம் மாயா புயல் வராதுன்றார். கொஞ்சம் போல நாம் பாபாவை நினைச்சிட்டு தான் சேவையை பண்ணுறோம். சில நேரத்தில் அதுவும் கூட வெறும் நியமமாக போயிடுது. பாபா ரொம்ப எட்டி பார்க்குறதுங்கிறது என்னவாயிடுது? பாபா ரொம்ப சில பேர் பார்த்துருக்கீங்களா? எட்டி பார்த்துட்டு போவாங்க. அதுவும் நியமமாக போயிடுது. பாபாவை நினச்சிட்டு நீங்கள் சேவையில் இறங்குனா கொஞ்சம் நினச்சா போதுமாமா, அப்புறம் புயல் வராதுன்றார். வகு நஷா தின் பர் சலேகா. அந்த போதை முழு நாளுக்கும் தொடரும். அவஸ்தாவி படா ரிஃபைன் ஹோ ஜாயேகி. ஸ்திதி கூட ரொம்ப சுத்திகரிக்கப்பட்டதா, தூய்மையாக இருக்கும். யோகி பி லைன் கிளியர் ஹோ ஜாயேகி. யோகா கூட ரொம்ப லைன் கிளியர் ஆகிடும். ஐசே கோயி. அப்படி ஏதாவது சில நல்ல பாடல்கள் இருக்கிறது, அதை கேட்டால் கூட நடனம் ஆட ஆரம்பித்து விடுவீர்கள், புத்துணர்ச்சி ஆகி விடுவீர்கள். 2, 4, 5 பாடல்கள், ஒரு 4-5 பாடலையாவது கையில் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. கேட்டால் டான்ஸ் ஆடணும். பாபா பாட்டு எல்லா கஷ்டத்தையும் மறந்து, துக்கத்தையும் மறந்து, கவலையும் மறந்து, அதை கேட்டாலே குஷி. அப்படி ஒரு 4-5 பாட்டு கைவசம் வச்சுக்கோங்க. ஏழைகளும் கூட பாபாவுடைய சேவையில் ஈடுபடட்டும். அப்பொழுது அவர்களுக்கு மாளிகைகள் கிடைத்துவிடும். சிவபாபாவுடைய பண்டாராவிலிருந்து எல்லாம் கிடைத்துவிட முடிகிறது, எல்லாம் கிடைச்சிடும். சர்வீசபிள் கோ பாபா கியூ நகி தேங்கே. சேவாதாரிகளுக்கு பாபா ஏன் கொடுக்க மாட்டார்? நீங்கள் சேவை மட்டும் பண்ணுங்க, கொடுக்கறதெல்லாம் பாபா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம்
கொடுத்துருவார். அது இல்லை அதனால் சேவை பண்ணலை, இது இல்லை அதனால் சேவை பண்ணலை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் சேவை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவையை நான் கொடுக்குறேன்றார். சிவபாபாவுடைய பண்டாரா எப்பொழுதும் நிறைந்துதான் இருக்கிறது. அப்புறம் ஒரு பாட்டு போட்டிருக்கிறாங்க, ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்கிறாங்க, கீத், ஒரு பாட்டு ஓடி இருக்கிறது. பாட்டு முடிஞ்ச உடனே பாபா சொல்கிறார், ஏக ஞான டான்ஸ். பாட்டுங்கிறது என்னது? ஞான நடனம் அப்படின்றார் பாபா. பாபா ஞான நடனத்தை ஆட வைக்கிறார், கோபிகைகளை ஆட வைக்கிறார். எங்கு அமர்ந்திருந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் ஸ்திதி நன்றாக இருக்கும். எப்படி பாபா ஞான யோகத்தினுடைய போதையில் இருக்கிறாரோ அதுபோல உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். அப்பொழுது குஷியினுடைய போதை இருக்கும். இல்லை என்றால் வாடி போய்விடுவார்கள், அல்லது வெட்டி வீண் பேச்சு செய்வதில் தன்னுடைய ஸ்திதியை தொலைத்து விடுவார்கள். அதிகாலையில் எழுவது மிகச் சிறந்தது. பாபாவுடைய நினைவில் அமர்ந்து பாபாவோடு இனிமேலும் இனிமையாக உரையாட வேண்டும். சொற்பொழிவு செய்பவர்களுக்கு ஞான கடல் கடைவது ஏற்படுகிறது. இன்றைய தினம் இன்னென்ன பாயிண்டில் புரிய வைக்கணும், இப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு. பாபா கோ பகுத் பச்சே ககத்தேகே. பாபாட்ட நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நான் வேலையை விட்டுறவா? ஆனால் பாபா சொல்கிறார், முதல்ல சேவைக்கான சான்று கொடுங்க. வேலையை விட்டுறவான்னு கேட்குறவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு சேவைக்கான சான்று கொடுங்க. சேவைக்கான சான்று கொடுங்க. நீங்கள் திருப்தியாக இருக்கணும், கூட இருக்கிறவங்க திருப்தியாக இருக்கணும், பாபா திருப்தி அடையணும். பாபா இந்த இடத்துல இன்னென்ன சேவா பண்ணியிருக்கிற. அப்புறம் எதை விடலாம்? அதுவும் இல்லை அரகரா, இதுவும் இல்லை சிவசிவா, அப்படிலாம் வேண்டாம். முதல்ல நீங்கள் இவ்வளோ சேவை இத்தனை பேருக்கு மத்தியில் நான் இவ்வளவு சந்தோஷமாக செஞ்சிட்டேன், நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க, சான்று கொடுங்க. பாபா நீ யாதுக்கி யுக்தி பகு தச்சி பத்தாயிகே. பாபா நினைவு செய்கிறதுக்கு மிக நல்ல யுக்திகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் கோடியில் ஒரு சிலர் தான் அப்படி உருவாகுகிறார்கள். ஜினுக்கோ அவர்களுக்கு இந்த பழக்கம் ஏற்படுகிறது. சிலருக்கு அரிதாகவே நினைவு இருக்கிறது. முஸ்கில் யாது ரகத்தீகை, எப்பமாவது எதுக்காவது நினைவு வருது. சில பேருக்கு நினைவு செய்வது சுபாவம், சிலருக்கு நினைவு செய்வது என்பது கடினம் அப்படின்றார், அரிது அப்படின்றார். யாரோ பாபா சொல்கிறாங்க, தும் குமாரியுங்கோ நாம் தோ மசுகுருகே. குமாரிகளாகிய உங்களுக்கோ பெயர் புகழ் உடையது. குமாரி கோ சப்பு பாவம் படுத்தேகே. குமாரிகள் காலில் எல்லோரும் விழுகிறார்கள். நீங்கள் 21 ஜென்மங்களுக்கு பாரதத்திற்கு சுயராஜ்யம் தருகிறீர்கள். உங்களுடைய நினைவு சின்னமாக ஆலயமும் உருவாக்குகிறது. பிரம்மா குமார குமாரிகள் பெயரே புகழ் உடையது அல்லவா? குமாரி என்பவர் 21 குலத்தை கரை சேர்ப்பவர். ஆகவே அவர்களுக்கு இதனுடைய அர்த்தத்தை புரிய வைத்தாக வேண்டும். நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இது 5000 வருடத்திற்கான ரீல். இது 5000 வருடத்திற்கான ரீல். என்ன நடந்ததோ அது ட்ராமா. பூல்குயி ட்ராமா. ட்ராமா மறந்து போய்விட்டது. ஃபிர் ஆகே கேலியே அப்பனா ரெஜிஸ்ட் பாபா சொல்கிறாங்க, நடந்தது முடிஞ்சிச்சு ட்ராமா. இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் ரெஜிஸ்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. இது 5000 வருஷத்துக்கான ட்ராமா. எது நடந்து முடிஞ்சதோ அதுக்கு பேர் என்னது? ட்ராமா. எது நடந்து முடிஞ்சதோ அதுக்கு பேர் ட்ராமா. ட்ராமான்னு அதை மறந்துடுங்கன்னு அர்த்தம். ட்ராமான்னு அதை என்ன பண்ணிடுங்க? மறந்துடுங்க. இனி உங்களுடைய ரெஜிஸ்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு நாளும் பாபா நீ ஏன் நேற்று இப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்க போகிறதே இல்லை. இனி ஒழுங்காக இரு. பாபா சொல் ட்ராமான்னா மறந்துடுன்னு அர்த்தம். இனி நம்ம ரெஜிஸ்டர் எப்படி இருக்கணும்? இப்பொழுதுலேருந்து பெட்ட ஆரம்பிப்போம். எல்லாம் இது வரைக்கும் ஒரே கல்லாட்டமாக ஆடிட்டோம். எல்லா ஆட்டத்தையும் அழிச்சிட்டார் பாபா. இனிமேலிருந்து ஆட்டம் ஸ்டார்ட். நான் பாஸ்ட்டை நான் கணக்கிலே வச்சுக்கல. இனி உங்கள் ரெஜிஸ்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. எவ்வளோ ஒரு கருணை கடல் தெரியுமா? இப்படி எத்தனை வருஷம் சொல்லியிருக்கிட்டு வராரு. இப்படி ஒரு யாராவது சொல்லுவாங்களா? பாஸ்டெல்லாம் நான் மறந்துட்டேன். ஒரு நாள் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் சொல்லுவாங்க, ஒரு அம்மாவாக இருந்தாலும் 25 வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் 88 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ட்ராமா மறந்துட்டேன். இனிமேல் உங்கள் ரெஜிஸ்டரை என்ன பண்ணிக்கோங்க? கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சான்ஸையாவது கேலப் பிடிச்சிக்கணும். பாபா எனக்கு லாஸ்ட்டு சான்ஸ் கொடுத்துருக்கிறார். இனி என் ரெஜிஸ்டரில் ஒரு அழுக்கு, ஒரு கரை பட விட
மாட்டேன். அவங்களால தான், இவங்களால தான், இப்படிலாம் எத்தனை நாள் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறோம்? நோ. இனி என் ரெஜிஸ்டர் என்ன பண்ணாது? கரை पढ़ाது, पढ़க்கூடாது. फिर रजिस्टर खराब नहीं होना चाहिए. बहुत बड़ी मेहनत है. ரொம்ப பெரிய உழைப்பு தான். அப்போதுதான் இத்தனை உயர்ந்த பதவி கிடைக்கும். பாபாவுடையவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு தந்தை ஆஸ்தியும் தருவார். மாற்றான் தாய் குழந்தைகளுக்கு ஆஸ்தி தர மாட்டார். உதவி கொடுப்பது என்பது கடமை. புத்திசாலிகள் யாரோ அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உதவிகரமாக இருக்கிறார்கள். தந்தை பாப் தேக்கோ, பாபாவை பாருங்க எவ்வளவு உதவி செய்கிறார். தைரியமான குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி உண்டு. மாயா மீது வெற்றி அடைவதிலும் ஆற்றல் வேண்டும். ஒரு ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற எல்லா துணைகளை விட்டுவிட்டு ஒரு துணை, ஒரு நட்போடு இணைந்திருக்க வேண்டும். பாபா ஞானக்கடல் அவர் கூறுகிறார், நான் இவரில் பிரவேசம் செய்து பேசுகின்றேன். பிரம்மா சரீரத்தில் வேறு யாரும் இப்படி கூற முடியாது. நான் தந்தை, டீச்சர், குருவாக இருக்கிறேன். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரையும் படைப்பவராக இருக்கின்றேன். இந்த விஷயங்களை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடிகிறது. अच्छा, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धार्मिक मुख्यமான சாரம், पुरानी किचक पट्टी में ममत्व नहीं रखना. பழைய குப்பை கூளங்களில் பற்று வைக்க வேண்டாம். बाप के डायरेक्शन पर चलकर अपना ममत्व मिटाना है. தந்தையின் டைரக்ஷன் படி நடந்து தனது பற்றுதலை அழித்து விட வேண்டும். ட்ரஸ்டி பன்கர் ரகனாகே, ட்ரஸ்டி ஆகி இருக்க வேண்டும். பழைய குப்பை கூளத்தில் பற்று வைக்க வேண்டாம். பாபாவுடைய டைரக்ஷன் படி நடந்து தன் பற்றுதலை அழிச்சிடணும். ட்ரஸ்டி ஆகி இருக்க வேண்டும். इस अंतिम जन्म में भगवान को अपना वारिस बनाकर उन पर बलि चढ़ना है. இந்த கடைசி ஜென்மத்தில் பகவானை தனது வாரிசாக்கி அவரிடம் பலியாக வேண்டும். இந்த கடைசி ஜென்மத்தில் பகவானை தனது வாரிசு ஆக்கி அவரிடம் பலி ஆக வேண்டும். அப்பொழுது 21 ஜென்மங்களுக்குமான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். அப்பொழுது 21 ஜென்மங்களுக்குமான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். பாப்புக்கோ யாதுக்கர் சர்வீஸ் கர்னீகே, தந்தையை நினைவு செய்து சேவை செய்ய வேண்டும். நகி நஷேமே ரகனாகே, போதையில் இருக்க வேண்டும். ரெஜிஸ்டர் கவி கராப் நாகோ யக தியான் தேனாகே, ரெஜிஸ்டர் ஒரு பொழுதும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். ரெஜிஸ்டர் ஒரு பொழுதும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். வரதான், प्रत्यक्ष फल द्वारा अतीन्द्रिय सुख की अनुभूति करने वाले निस्वार्थ सेवादारी भव. वरदानम, प्रत्यक्ष பலன் மூலம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யும் சுயநலமற்ற சேவாதாரி ஆகுக. பிரத்யக்ஷ பலன் மூலம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யும் சுயநலமற்ற சேவாதாரி ஆகுக. सत्युग में संगम के कर्म का फल मिलेगा. சத்தியுகத்தில் சங்கமயுகத்தில் செய்த கர்மத்திற்கான பலன் கிடைக்கும். லேக்கின் ஆனால் யகாம் பாப் கா பன்ने से, இங்கே பாபா உடையவர் ஆனதினால் பிரத்யக்ஷ பலன் ஆஸ்தியின் ரூபத்தில் கிடைக்கிறது. சேவா கி அவர் சேவா கர்னேக்கே சாத் சாத் குஷி மிலி, சேவை செய்தீர்கள் என்றால் சேவை செய்வதோடு கூடவே குஷி கிடைத்து விடுகிறது. இன்னைக்கு சேவை நாளைக்கு பிராப்திலாம் கிடையாது. இன்னைக்கு சேவை இப்பமே பிராப்தி. இப்போ சேவை செஞ்சு நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா அதுக்கு பேர் என்னதே கிடையாது. நாளைக்கு நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு நாளும் நல்லா இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிறாருந்தா எப்பவுமே நல்லா இருந்துடணும். இப்பவுமே இன்னைக்கு சாயங்காலம் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க. இதுதான் நேரம். இப்போ குஷியை கொண்டாடுங்க, இப்போ ஆனந்தத்தை அனுபவிங்க. பாபா சொல்றார், சேவை செய்வதோடு கூடவே குஷியும் கிடைத்து விடுகிறது. அதற்கு பேர் தான் சங்கம
யுகம். இன்று செய்தால் நாளை பலன்னா அதுக்கு பேர் சங்கம் யுகம் இல்லை. இன்னைக்கு செஞ்சா இப்பமே பலன், செஞ்சா குஷி வரணும். அப்படிப்பட்டதை மட்டும் செய்யுங்க. பாபா சொல்றார், ஜோ யாத் மே ரகுக்கர் நிஸ்வார்த் பாவசே சேவா கர்த்தேகே, யார் பாபாவை நினைவு செய்து கொண்டு சுயநலம் இல்லாத பாவனையோடு சேவை செய்கிறார்களோ அவர்களின் சேவைக்கான பிரத்யக்ஷ பலன் அவசியம் கிடைக்கிறது. பிரத்யக்ஷ பலன்தான் ஃப்ரெஷ் ஃப்ரூட், பிரத்யக்ஷ பலன்தான் அன்று அப்பம் பறிச்ச பழம் அப்படின்றார் பாபா. பறிச்ச பழம் அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது. ஜோ எவர் ஹெல்த்தி பனா தேத்தீகே, எது தாஜா ஃபல், எது ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோ அது நம்மை எவர் ஹெல்த்தி ஆக்கி விடுகிறது. குஷி குஷியாக சேவை செய்கிறீங்கன்னாலே உங்களுக்கு ஃபுல் ஆரோக்கியம் கேரண்டி. எப்படி? குஷி குஷியாக சேவை செய்தால் எவர் ஹெல்த்திங்கிறது ஃபுல் கேரண்டி. ஒருவேளை சேவை மட்டும் டென்ஷனாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட் ஆப்போசிட். டைரக்ட் ஆப்போசிட். சேவைன்னா அதுக்கு பேர் என்னது? குஷி. இல்லைன்னா இன்னும் அப்படி ஒரு பாபா சொல்லுவார், தூங்கிருங்கன்றவார். எனக்கு இப்போ மூட கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குதுன்னா பேசாமல் என்ன பண்ணிடுங்க, ஏன்னா அது பாவகர்மம் ஆகிடும். நீங்கள் டிஸ்டர்பாக ஒரு சேவா பண்ணுறீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். பேசாமல் நான் சேவை பண்ணல, என்னை விட்டுருங்க. சேவைன்னா குதிச்சுக்கிட்டே பண்ணணும், கொண்டாடிக்கிட்டே பண்ணணும். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி குதிக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணணும்? குதிக்கணும். ஆஹா, பாபா எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டார், எவ்வளோ பெரிய பாக்கியம். பகவானுடைய வீட்டில் இப்படி ஒரு சேவை இத்தனை ஆத்மாக்களுக்கு. பாபா சொல்கிறார், சேவைன்னா குஷி, பிரத்யக்ஷ பல், அது ஃப்ரெஷ் ஃப்ரூட். இது உங்களை என்ன ஆக்கிடுது? எவர் ஹெல்த்தி ஆக்கி விடுகிறது, சதா ஆரோக்கியம். யோகயுக்த் யதார்த்த சேவாக்கா பல்லுகே குஷி. குஷி சும்மாலாம் வராது. யோகயுக்தாகவும் யதார்த்தமாகவும் சேவை செய்தால் அதன் நான் என்னத்தை செஞ்சு என்ன சொல்லுவாங்க இல்லையா, என்னத்தை கண்டேன் அப்படிம்பாங்க. இவ்வளோ செஞ்சு உங்களுக்கு இவ்வளோ செஞ்சு நான் என்னத்தை கண்டேன் அப்படிம்பாங்க. அங்கே யோகயுக்தும் இல்லை, யதார்த்தமான சேவையும் இல்லை. யோகயுக்தம் இருந்துச்சுன்னா, யதார்த்த சேவா இருந்துச்சுன்னா அதனுடைய பிரத்யக்ஷ பலன் என்னது? குஷி. மற்றதெல்லாம் நாளைக்கு, கிரீடம், சிம்மாசனம், நகை நட்டு, லட்சுமி நாராயணன், அதெல்லாம் நாளைக்கு. ஆனால் இப்போ எனக்கு என்ன இருக்கணும்? குஷி இருக்கணும். பாபா சொல்ல, யோகயுக்தி யதார்த்த சேவைக்கான பலன் குஷி, கமா அதீந்திரிய சுகம் மற்றும் டபுள் லைட் அனுபவம். 3 விஷயம் சொல்றார். குஷி, அதீந்திரிய சுகத்தின் அனுபவம், டபுள் லைட். இப்படி கூட வச்சுக்கலாம். குஷிங்கிறது ஸ்தூலமா முகம் பிரகாசமாக இருக்கணும். அதீந்திரிய சுகம் உள்ளுக்குள்ளே அந்த ஃபீலிங்கில் இருக்கணும். டபுள் லைட் அது அப்படி ஸ்தூலம், சூட்சமும், நிராகார் 3 ரூபத்துலேயுமே பாபா சொல்கிறார். குஷியாக இருங்க, அதீந்திரிய சுகத்தை என்ன பண்ணுங்க, அனுபவம் பண்ணுங்க, டபுள் லைட் ஆகிடுங்க. டபுள் லைட் ஆகிடுங்க. இது எதற்கான பலன் அப்படின்னா, ஆயிடுங்கன்னு சொல்லலை. யோகயுக்தோட நீங்கள் யதார்த்தமாக சரியாக சேவா பண்ணும்போது குஷி, அதீந்திரிய சுகம், டபுள் லைட். குஷி, அது ஒன்று ஒரு ஸ்டெப்பு. குஷி, அதீந்திரிய சுகம், டபுள் லைட். பாபா சொல்ல, இது யோகயுக்து யதார்த்த சேவைக்கான பலன். ஸ்லோகன், विशेष आत्मा वह है जो अपनी चलन द्वारा रूहानी रॉयल्टी की झलक और फलक का अनुभव कराए. ஸ்லோகன், விசேஷ ஆத்மா யாரெனில் யார் தனது நடத்தை மூலம் ஆன்மீக ராயல்ட்டியினுடைய ஜொலிப்பை, பிரகாசத்தை அனுபவம் செய்ய வைக்கின்றார்களோ, யார் தனது நடத்தை மூலம் ஆன்மீக ராயல்ட்டியினுடைய ஜொலிப்பை, பிரகாசத்தை அனுபவம் செய்ய வைக்கின்றார்களோ அவர்களே விசேஷ ஆத்மாக்கள்.